இல்லை மிடில் லெவல் பீப்புளுக்கு உங்களுடைய செயல்ல இருந்து என்ன மாதிரியான பாண்டை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்க? யங்ஸ்டர்ஸ்க்கு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும்? ஓகே, மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து நீங்கள் இதில் வந்திருக்கீங்க. இப்போ உங்களுடைய பொசிஷன் என்ன மாதிரி இருக்குது? ஒரு நெகட்டிவிட்டியான ஒரு என்விரான்மெண்ட் உங்களை சுற்றி அப்படி தான் இருந்திருக்கு. அதுலேருந்து பர்சன் தன்னுடைய ஸ்கில் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கணும்? இனோவேட்டிவ் குரூப்ஸ் பேஷனேட் அண்ட் பீப்புள் கனெக்டிங் செயலுடைய ஃபவுண்டர் மிஸ்டர் வெங்கடேஷ் நாராயணசுவாமி வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். மிடில் கிளாஸ்ல இருந்து ஒரு பர்சன் இந்த லெவலுக்கு வர முடியும் அப்படின்றத நீங்க அச்சீவ் பண்ணி காமிச்சிருக்கீங்க. இது ரொம்ப லாங் பீரியடா இல்லை ரொம்ப ஷார்ட் பீரியடான ஒரு அச்சீவ்மெண்டா சார்? இது வந்து கிட்டத்தட்ட நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சு 27 இயர்ஸ் ஆச்சுங்க. வெரி வெரி லாங் பீரியட். ஷார்ட் பீரியட்ல சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியாது. பட் இந்த 27 இயர்ஸ்ல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கு. ஆக்சுவலாக ஒரு பீக் பீரியட் இருந்திருக்கு, ஒரு நார்மல் பீரியட் இருந்திருக்கு, டவுன் ஆன பீரியட் இருந்திருக்கு. இட்ஸ் லாங் பீரியட் தான். ஓகே, மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலிருந்து நீங்க இதில் வந்திருக்கீங்க. இப்போ உங்களுடைய பொசிஷன் என்ன மாதிரி இருக்கு? இல்லை, நான் எப்போவுமே இது வந்து லேர்னிங் கர்வ் தான். பிகாஸ் பிஸ்னஸில் வந்து எப்போவுமே சக்ஸஸ் அப்படிங்கிறது கன்ஃபார்ம்டு கிடையாது. ஏன்னா அதனால தான் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆண்டர்பிரினர்ஷிப் ஆரம்பிக்கிறவங்களே வந்து ரொம்ப மினிமம் பர்சன்டேஜ் தான். மீது எல்லாருமே வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கணும்னு நினைப்பாங்க. பிகாஸ் ஹையஸ்ட் ரிஸ்க் இஸ் இன்வால்வ்டு. இட்ஸ் நத்திங் கால்டு கேரண்டி இன் ஆண்டர்பிரினர்ஷிப். ஸோ அதனால வந்து இன்னைக்கு பொசிஷன் எதுவுமே சொல்ல முடியாது. இது வந்து அப்படியே க்ரோ ஆகிட்டு இருக்கும். நேற்று இருந்ததை விட இன்னைக்கு நல்லா இருக்கும், இன்னைக்கு இருந்ததை விட நாளைக்கு நல்லா இருக்கணுங்கிற அந்த அம்பிஷனோட போயிட்டு இருக்காங்க. ஓகே, சின்ன வயசுல இருந்து என்ன மாதிரி மைண்ட் செட்டோட இருந்தீங்க? இல்லை, எனக்கு சின்ன வயசுல எந்த அம்பிஷனுமே இருந்ததில்லை. பிகாஸ் ஐ கம் ஃப்ரம் அஸ் கவர்மெண்ட் சர்வீஸ். அப்பா அம்மா 2 பேருமே கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்ததுனால எனக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு ஆர்வம் இருந்தது. எதுக்காக அப்படின்னா பியூர்லி அப்போ சின்ன வயசுல ஏற்பட்ட ஒரு ஆஸ்பிரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கணும். அதுக்காக பணத்துக்காக கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் மட்டும்தான். பட் என்ன பிஸ்னஸ் பண்ணணும், யாரை ஃபாலோ பண்ணணும், நம்ம ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருக்காங்களா, அப்படியெல்லாம் யாருமே கைடன்ஸ் கிடையாது. டைரக்டா வந்து பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஆர்வம் இருந்தது. அதுக்கான ஒரு சூழ்நிலை அமைஞ்சது, இமீடியட்டா ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகே, சின்ன வயசுல இருந்து சில மைண்ட் செட்டோட வந்து இருந்திருப்பீங்க. அது இப்போ உங்களுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு? இல்ல அதுக்கப்புறம் நீங்க வேற ஏதாவது ஒரு மைண்ட் செட்டுக்காக நீங்க சேஞ்ச் பண்ணிருக்கீங்களா? இல்லை, மைண்ட் செட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸை பொறுத்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது ஜீரோ நாலேஜ் உள்ள வந்து கோ வித் த ஃப்ளோ மாதிரி தான் போயிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக இப்போ லேட்டர் ஆன் வந்து இந்த 25 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய பேரை மீட் பண்ணது, நிறைய பேர் கொடுத்த அனுபவம், எனக்கு நான் கற்றுக்கிட்டது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு பேசிக்காக ஒரு 3 விஷயங்களை கடைப்பிடிச்சா லைஃப்பில் நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறத நானே எனக்கு வரையும். ஒன்று, ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து டைம் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். யார்கிட்ட டைம் நம்ம கொடுத்தாலும் இல்லை நம்மளை யாரை பார்க்க வந்தாலும் நம்ம யாரையோ பார்க்க போனாலும் ஆன் டைமுக்கு இருக்கிறது ஒரு டிசிப்ளினை டெவலப் பண்ணிட்டோம். ரெண்டாவது, டைமை தாண்டி வந்து நமக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். எந்த வேலையை எடுத்தாலும் அதை தொடர்ந்து பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம், அதெல்லாம் இப்போ கற்றுக்கிட்டது. மூணாவது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிசிப்ளின்ங்கிறது வந்து இந்த நேரத்தில் இந்த ஒர்க்கை தான் பண்ணணும்னு ஒரு கமிட்மெண்ட்டோட பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஒரு என்ன சொல்றதுங்க, நம்மளை அறியாமல் ஒரு எனர்ஜி வரும். அந்த எனர்ஜியை வச்சே டிரைவ் பண்ணி கொண்டு வரும். என்ன பொறுத்தளவுக்கு டைம், டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி இந்த 3 இருந்ததுன்னா யாருனாலையும் ஃபெயில் ஆகிறது பாசிபிலிட்டியே இல்லை. ஆக்சுவலாக டெஃபினட்டாக அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகலாங்க என்னுடைய தாட். இதை நீங்கள் இந்த 3 டிசிப்ளினை வந்து டிசிப்ளின் அண்டு கம்ஃபர்டபுளாக நீங்கள் வந்து டைமை வந்து கம்ஃபர்ட் பண்ணது, இது எல்லாமே நீங்கள் கொண்டு போகிற சக்ஸஸ்ன்னு சொல்லுங்கள். இதை எப்போ ஃபைண்ட் பண்ணீங்க? எவ்வளோ நாளில் உங்களுடைய சக்ஸஸை கொண்டு போய் ரீச் பண்ண முடிஞ்சிச்சு? இல்லை, ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் வந்து எனக்கு பிஸ்னஸை பற்றி பெரிய ஐடியா இல்லை. எனர்ஜி இருந்தது, நல்லா பண்ணோம். ஆரம்பிக்கும் போது வந்து ஒரு கம்ப்யூட்டர் டீலராக ஸ்டார்ட் பண்ணோம். அதில் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண முடிஞ்சது. பிகாஸ் ஃபுல் எனர்ஜி, பிஸ்னஸ் ஆரம்பித்த எந்தூசியாசம் எல்லாம் சேர்ந்து நல்லா போச்சு. அப்புறம் சில தவறுகள், நம்ம அந்த ப்ராசஸில் வந்து ஃபினான்ஷியல் லிட்ரஸி இல்லாதனால சில தவறுகள் பண்ணோம். அந்த தவறுகளை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இது எல்லாமே வந்து எப்படின்னா இந்த ப்ராசஸில் நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் கூட ட்ராவல் பண்ணி அவங்களோட இன்டராக்ட் பண்ணி அவங்க கொடுத்த நாலேஜ் தான். இது வந்து இந்த ப்ராசஸில் கற்றுக்கிட்டது தான். வந்து புக் ரீடிங்கை விட மனிதர்களை படித்து தெரிஞ்சுக்கிட்டது நிறைய. உதாரணத்துக்கு ஒரு நிறைய ஒர்க் ஷாப்ஸ் போகிறோம், அங்கே வரக்கூடிய மனிதர்கள் பேசுறது, அவங்க எப்படி சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க, எதனால ஃபெயில் ஆனாங்க, இந்த மாதிரி நிறைய ரிப்பீட்டடாக அவங்க சொல்கிறத வந்து நம்ம கிரகிச்சுக்கிட்டு நம்மளோட ரிலேட் பண்ணி பார்க்கும்போது இந்த தவறுகள்லாம் நம்ம பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்தது. அதுதான் நானும் பண்ணேன். என்ன தவறுகள் நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணீங்க, எதை மாற்றணும்? ரொம்ப ஒரு பிஸ்னஸ்மேனுக்கு ரொம்ப முக்கியம் வந்து ஃபினான்ஷியல் லிட்ரஸி. அதாவது உங்களுக்கு மார்க்கெட்டிங் தெரியலாம், சேல்ஸ் தெரியலாம், பிராண்டிங் தெரியலாம், எல்லாம் தெரியலாம். ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இல்லைனா ரொம்ப கஷ்டம். பிகாஸ் மணி பிளேஸ் அ வெரி வெரி க்ரூஷியல் ரோல். எண்ட் ஆஃப் தி டே அதுதான் வந்து உங்களை தீர்மானிக்கும். பிஸ்னஸோடைய சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியரை ஒரு வெல்த்து தான் தீர்மானிக்கும். ஆக்சுவலாக பீப்புள் டாக் அபவுட் லெகசி, பட் லெகசி எல்லாம் வந்து ஓரளவுக்கு அச்சீவ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் பேசக்கூடிய வார்த்தைகள். இந்த ஏர்லி டேஸில் வந்து மணி ரொம்ப முக்கியம். அதில் எவ்வளோக்கு எவ்வளோ கரெக்டாக இருக்குமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளை வந்து நம்மளோட குட்வில்லும் நல்லா
இருக்கும், நமக்கும் அந்த எனர்ஜி இருக்கும். மணி இல்லை அப்படிங்கும்போது இந்த எனர்ஜி ட்ராப் ஆகும், அதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதை வந்து நான் வந்து இன்பிட்வீனில் வந்து ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் தான். எனர்ஜி ட்ராப் ஆனனால என்ன ஃபெயிலியர்ஸ், என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸை ஃபீல் பண்ணியிருக்கீங்க? இல்லை, எனர்ஜி ட்ராப் ஆச்சுன்னா நீங்கள் அவ்வளோதான், ஒரு டே வந்து நீங்கள் புஷ் பண்ணி தான் கொடுப்பீங்க ஆக்சுவலாக. பிகாஸ் மார்னிங் எந்திரிச்சோன்னா ஹவு யூ ஃபீல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எந்திரிக்கும் போதே யூ ஹேவ் லாட் ஆஃப் இஷ்யூஸ் இன் மைண்ட் அப்படின்னா அந்த மைண்டு பிளேஸ் அ வெரி வெரி குரூஷியல் ரோல். எல்லாருமே உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சும்பாங்க, நான் அதை சொல்லவே மாட்டேன். உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு ஹியூமன் பீயிங்க்கு ஃபிசிக்கலாக உடம்பு சரியில்லாமல் போகிறது இல்லை, மைண்டு சரியில்லைங்கிறது தான் நம்மளை டயர்ட் ஆக்கி விட்டுரும். ஃப்ரெஷ்ஷாக காலையில் எந்திரிக்கும் போது ஒரு தாட் ப்ராசஸே வேற மாதிரி இருக்கும், இந்த டேவே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போது இந்த மாதிரி நேரங்களில் வந்து நம்மளை போட்டு புல் பண்ணுறது வந்து அந்த ரொம்ப ரொம்ப எனர்ஜி ட்ராப் பண்ணுறது விட்டுரும். அப்போ அதை கரெக்ட் பண்ணுறது தான் நம்மளுடைய மெயின் ஒர்க்காக இருக்கும். அதில் தான் வந்து ப்ராப்ளம்ஸ் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணி ஒன்றா ஸ்லோவாக ரிலீவ் பண்ணி கொண்டு வரது தான் ஒரு ஹியூமன் பீயிங்கோட கடமை. எப்படியுமே நீங்க சொல்றபடி பார்த்தா ஒரு நெகட்டிவிட்டியான ஒரு என்விரான்மெண்ட் உங்களை சுத்தி அப்படிதான் இருந்திருக்கு. அதுல இருந்து நீங்க எப்படி வந்து ஒரு பாசிட்டிவா, நீங்க சொன்ன மாதிரி ஒரு உடம்பு முடியலன்னு சொன்னா கூட அது மைண்ட் தான் இஷ்யூஸ்ன்னு சொல்ல வரீங்க. அது எப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்க, எப்படி அதை கொண்டு வந்தீங்க? இல்லை, ரொம்ப நாள் ஆக்சுவலாக என்ன பண்ணுறதுனே தெரில. இனிஷியலாக வந்து நம்ம ஒரு தப்பு பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா இருக்கும்போது சுற்றியே பாசிட்டிவாக இருக்க மாதிரி இருக்கும். நமக்கு ஏதாவது ஒரு டவுன்ஃபால் வரும்போது நம்ம மைண்டே நெகட்டிவாக யோசிக்கும் போது நம்மளை சுற்றி அதே மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் அமையும். ஸோ இதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரே வழி என்னன்னா, நான் எப்பவுமே சொல்லுவேன், யூ cannot blame anybody. You cannot blame your relatives, you cannot blame your family, you cannot blame your employees. 100% you should take that responsibility. இண்டிவிஜுவலா நீங்க என்ன பண்றீங்களோ அதுதான். அது வந்து நமக்கு தான் தெரியும் என்ன இடியாப்ப சிக்கல்ல நம்ம கொண்டு போய் சிக்க வச்சிருப்போம். ஸோ அதுலேருந்து ரிலீவ் பண்றதுக்கு ஒரே வழி, பேப்பர் பென் எடுத்து நம்ம வந்து ரிகன்சைல் பண்ணி எதனால நம்ம ராங்கா போயிட்டு இருக்கோம், எதனால நமக்கு இந்த மாதிரி ஒரு டவுன்வர்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதுலயே கம்ப்ளீட் கிளாரிட்டி வந்துடும். பட் அதுக்கு நிறைய டைம் செலவு பண்ணணும். யூ ஷுட் டாக் டு யுவர் செல்ஃப். ஃபெயிலியர் வரும்போது தான் நிறைய பேசணும். சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்போது தேவைப்படாது, பிகாஸ் பீப்புள் வில் செலிப்ரேட் யூ. ஃபெயிலியர் வரும்போது தனிமையில் உட்காந்து நீங்கள் திங்க் பண்ணி அதுக்கான ஐடியாஸை நீங்கள் சுற்றி இருக்கிற நல்ல வெல் விஷர்ஸ் மென்டார்ஸிட்ட கேட்டுட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா எல்லாருக்குமே வந்து நிச்சயமாக வெளியில் வந்துட முடியும். ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது, எல்லாருக்குமே அது இருக்குது. பட் என்ன ப்ராப்ளம்னா திருப்பி ப்ராப்ளத்துக்குள்ளேயே உட்காந்துட்டு யோசிச்சோன்னா கஷ்டம். வெளியில் வந்து திங்க் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் நம்மளே கண்டுபிடிச்சிட்டா இட் இஸ் வெரி வெரி ஈஸி இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ். எந்த ஏஜில் வந்து உங்களை நீங்கள் செல்ஃப் ரியலைஸ் பண்ணணும்னு கற்றுக்கிட்டீங்க? இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய 27 இயர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் நான் வந்து 27 இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணேன் என்னோட ஆண்டர்பிரினர்ஷிப்பை. ஒரு 10 இயர்ஸ் தெரில ஆக்சுவலாக வந்து நல்லா பீக்கில் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு டவுன்ஃபால் வரும்போது தான் உண்மையான செல்ஃப் ரியலைசேஷன் வந்தது. நம்ம எதுக்காக பிஸ்னஸ் ஆரம்பித்தோம், என்ன பண்ணோம், இனிமேல் என்ன பண்ணணும், வே ஃபார்வர்டு என்ன பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 40 இயர்ஸ் கிராஸ் பண்ணும்போது தான் அந்த ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் எனக்கு வந்தது. நிறைய பேர் தன்னை அனலைஸ் பண்ணும்போது நெகட்டிவிட்டிக்கே மறுபடியும் போயிடுவாங்க. நீங்கள் என்ன ஐடியாஸ்? டெஃபினட்டாக நான் ஒரு நாளும் நெகட்டிவாக இருந்ததில்லை. நான் வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னே ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு என்னுடைய மார்னிங் ரொட்டீன் வந்து வாட்மே மார்னிங் ஒரு 1 hour வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் டெஃபினட்டாக இருந்திருக்கு லைஃப்பில். அது எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும், பிகாஸ் ஐ ஆல்வேஸ் ஃபீல் தட் பாடி பிளேஸ் அ வெரி க்ரூஷியல் ரோல். நம்ம உடம்பு தான் வந்து நமக்கான அசெட். ஸோ அதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தோம். அதுவே எனக்கு ஒரு பெரிய என்துவாக இருந்தது. சுற்றி இருக்க மனிதர்கள் நானே தேடி போய் நிறைய பேரை பார்க்க ஆரம்பித்தேன். அது எனக்கு வெரி பாசிட்டிவிட்டியாக இருந்தது. என்றைக்குமே டவுன்ஃபால் அப்போ நான் தனியாக உட்காந்து ரொம்ப அப்படியே யோசிச்சுக்கிட்டு இனிமேல் நமக்கு ஃபியூச்சரே இல்லை அப்படிங்கலாம் நினச்சதே இல்லை. வெல் ட்ரெஸ்டாக காலையில் எழுந்திரிச்சு ஆஃபீஸை 9 மணிக்கு ஆன் டாட் போய் திறந்து நம்ம ஒர்க்கை வந்து ரொட்டீனாக பண்ணி அந்த டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணதுனால எனக்கு ஒரு நாளும் வந்து ஃபெயிலியர்னே நினச்சதில்லை. நெகட்டிவிட்டியே கிடையாது ஆக்சுவலாக. நம்ம வந்து அந்த ஒரு ஜோனுக்குள்ளே போய் வெளியில் வரோம், அவ்வளோதான். அது வந்து இட்ஸ் அந்த பாசிங் அந்த டைம் அந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதானே தவிர பர்மனெண்ட்டாக அது இருக்க போகிறதில்ல. அது நம்ம வெளியில் வந்து திருப்பியும் சூப்பராக பண்ண போகிறோங்கிற தாட் இருந்தனால நான் நெகட்டிவாக ஒரு நாள் யோசிச்சது. நீங்கள் பேசும்போது அடிக்கடி ஒரு விஷயத்த நான் கவனிக்கிறேன். நிறைய வின்னர் ஆன ஒரு பீப்புளோட, ஒரு சக்ஸஸ் ஆன ஒரு பீப்புளோட நிறைய போய் பழகி இருக்கீங்க. ஸோ அங்கேருந்து தான் கற்றுக்கிட்டதா இப்போ சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ அதுதான் உங்களை வந்து என்ன, நம்ம சரௌண்டிங்கில் நிறைய பேர் நெகட்டிவிட்டியோடையோ இல்லை அதே ப்ராப்ளத்தோடய தான் இருப்பாங்க. நம்ம அதுலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ இந்த பீப்புளோட கனெக்ட் ஆனதுனால தான் உங்களுக்கு இது ப்ளஸ் பாயிண்டாக இருந்துச்சு. 100%. ஏன்னா இப்போ வந்து துறை சார்ந்து இப்போ நான் வந்து ஆரம்பத்தில் கம்ப்யூட்டர் டீலராக இருந்தேன். அதே ஃபீல்டில் இருக்கக்கூடிய அசோசியேஷனில் நான் இருந்தால் கூட அது இல்லாமல் நான் நிறைய ஃபோரம்ஸில் நான் அட்டாச் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் டிஃப்ரெண்டான பீப்புளை பார்க்கும்போது தான் வேர் வி ஸ்டாண்டுன்னு தெரியும். அதே இண்டஸ்ட்ரி பீப்புள் கூட பேசும்போது அதே ப்ராப்ளம்ஸ் டெய்லி நடக்கக்கூடிய இஷ்யூஸை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம மைண்டில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடும். யூ ஷுட் ஆல்வேஸ் பி வித் அ சர்க்கிள் விச் நீங்கள் யாருன்னே தெரியாத ஒரு புது சர்க்கிள் கூட போய் பழகும்போது தான் ஜென்யூனாகவே நீங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு தெரியும். உதாரணத்துக்கு நான் வந்து கோயம்புத்தூரை சார்ந்தவன். கோயம்புத்தூரில் இருக்கும்போது இட்ஸ் அ வெரி வெரி ஸ்மாலர் டவுன். நான் வந்து அதை ரொம்ப என்டர்பிரைசிங்கான ஊர், பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அதுதான் தி பெஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். பட் அங்கே இருந்து நான் சென்னைக்கு ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வந்த மாதிரி தான் இருந்தது. எங்கே யாரையுமே எனக்கு தெரியாது, புதுசாக லைஃப் ஆரம்பித்த மாதிரி தான். கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட எல்லாரையுமே தெரியும், பிகாஸ் ஒரு 10 இயர்ஸ் அங்கே இருந்தப்போ எல்லாரோடையும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தது. பட் சென்னை வந்ததுக்கப்புறம் தான் ஜென்யூனாக நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சது. அது மாதிரி நம்ம எப்போவுமே வந்து நமக்கு கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி வெளியில் போயிட்டு பழகும்போது தான் நம்மளோட ரியாலிட்டி என்னன்னு தெரியும். ஒரு சேசிங் மென்டாலிட்டி வரும். இல்லாட்டி கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள போய் உட்காந்துருவோம். எல்லாம் நமக்கு
நமக்கு தெரியும், எல்லாம் தெரிஞ்சவங்களா இருக்காங்க அப்படிங்கிறது இல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். பிஸ்னஸை மட்டும் கற்றுக்கிட்டு நீங்கள் சொன்ன எந்த ஒரு மைண்ட் ஷிஃப்ட்டும் இல்லை சக்ஸஸ் பீப்புளோட பழகாத ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா அந்த பர்சன் சக்ஸஸ் ஆக முடியும். கண்டிப்பாக ஆகலாங்க. அதாவது ப்ராடக்ட் நல்லா இருக்குது, மார்க்கெட்டிங் நல்லா இருக்குது, எனக்கு இது போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு டெவலப் பண்ணலாம். பீப்புளோட இன்டராக்ட் பண்ணும்போது நம்மளுடைய 3 things will happen. ஒன்று நாலேஜ், சில பேர்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு அருமையான நாலேஜ். இன்ஸ்பிரேஷனுக்கு அளவே கிடையாது. ஒரு நல்ல பர்சனை பார்க்கும்போது அவங்ககிட்ட இருந்து நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். மூணாவது வந்து பிசினஸ் எக்ஸ்பான்ஷனுக்கு வந்து ரொம்ப உதவிகரமா இருக்கும் பீப்புளை போய் பார்க்கும்போது. இல்லை அப்படின்னா கண்டென்டட் லைஃப், எனக்கு இது போதும், வர்றது போதும் அப்படின்னு சொல்லி அப்படி உட்காந்துக்கிறது. 2 kinds of people. ஒன்று எனக்கு இது போதும்னு நினைச்சிருக்காங்க, இன்னொன்று வந்து எப்பவுமே சேஸ் பண்ணிருக்காங்க. நான் பிசினஸ் மேன் பொறுத்த அளவுக்கு கை இஸ் த லிமிட்னு சொல்லுவேன். எவ்வளோ ஒரு பெரிய பிசினஸ் மேனை பார்த்தாலும் ரிட்டையர்டு லைஃபே கிடையாது. கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கவங்க 58 வயசுல ரிட்டையர் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க ஜென்ரலா. பட் பிசினஸ் மேன் பார்த்தீங்கன்னா 90 வயசுல கூட டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு இருப்பாங்க. there's no limit in business. அப்படி இருக்கவங்க தன்னை புதுப்பிச்சுக்கிட்டே இருந்தால் தான் லைவ்லியா இருக்கும். போதும்னு உட்காந்துட்டா மைண்ட் செட்டு ஒரு ஸ்டேஜில் லைஃப் போர் அடிச்சிடும். அதே ப்ராடக்ட், அதே பீப்புள், அதே கஸ்டமர்ஸ் இருக்கிறத தாண்டி வெளியில போய் 4 பேரை மீட் பண்ணால் தான் நமக்கு வந்து ஒரு புது உலகத்தை தெரியும். அதுதான் நமக்கு வந்து புத்துணர்ச்சி கொடுக்கும். மைண்ட் செட்டுன்றது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் சொல்றீங்களா? மைண்ட் செட்டு தான் ரொம்ப முக்கியம். பிகாஸ் நீங்கள் how do you keep your mind clean அப்படிங்கிறது ரொம்ப டெய்லி. இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கேன் அப்படிம்பாங்க. ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வரவே யோசிக்கிறது இல்லை. அதே என்விரான்மெண்ட்டில் திருப்பி போகும்போது ஸ்ட்ரெஸ் வரும். ஆக்சுவலாக ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்கு எவ்வளவோ வழி இருக்குது. பீப்புள் வந்து எக்ஸசைஸ் பண்ணி ரிலீஃப் பண்ணுவாங்க. சில பேர் ஒரு காஃபி குடிச்சாவே ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகும்பாங்க. சில பேர் ஒரு ரவுண்ட் எப்படியே காரில் போயிட்டு வந்துட்டு அந்த இடத்த விட்டு வெளியில் போனாலே ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். நம்ம தான் அதுக்கு என்ன சொல்கிறாங்க, ஒரு வழியை ஏற்படுத்திக்கணும். திருப்பி அதையே பேசிட்டு இல்லை யார்கிட்டையுமே தன்னுடைய இஷ்யூஸை சொல்லாமல் டோட்டலாக உள்ள வச்சிருக்கோம் அப்படின்னா தட் டெஃபினெட்லி வில் பில்ட் அ ஸ்ட்ரெஸ். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஃபிசிக்கலாக நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அண்ட் நியூட்ரிஷன் ரிலேட்டடாக இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இந்த எல்லா ஆஸ்பெக்டையும் நீங்கள் பார்த்ததா சொல்லியிருக்கீங்க. ஸோ நீங்கள் இதில் என்னென்ன பர்சன்டேஜ் எதுக்கு கொடுத்துட்ருக்கீங்க? நான் வந்து ஒரு ஒரு டேவை எடுத்துட்டிங்கன்னா பிளான் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 1.5 hours வந்து இட் இஸ் பியூர்லி ஃபார் மீ. அது வந்து அந்த டைமை காம்ப்ரமைஸே பண்ண மாட்டோம். அது ஜிம்முக்கு போகிறதா இருக்கலாம், யோகாவாக இருக்கலாம், வாக்கிங், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது மார்னிங் ஒரு 1 hour வந்து நிச்சயமாக பண்ணி தீரும். 1 to 1.5 hours போயிடும் டைம். மீதி இருக்க டைம் வந்து பப்ளிக் டைம் தான். பிகாஸ் நவ் வி லிவ் வித் மொபைலில் தான் என்னுடைய அத்தனை ஆக்டிவிட்டீஸுமே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா எந்த ட்ராவலில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் ஆஃபீஸ் ரூம் மாதிரி மொபைலை வச்சு தான் எல்லாத்தையுமே ஆப்ரேட் பண்ணுறோம். ஸோ இந்த டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்னிங் ரொட்டீனை தவிர ஆஃபீஸுக்கு டைமுக்கு வர்றது, நிறைய ட்ராவல் பண்ணுவோம். ஸோ டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 to 7 கம்பல்சரி ஆஃபீஸில் இருக்கும். அது ஆஃபீஸ் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட் மீட்டிங்காக இருக்கலாம், இல்லை கிளைண்ட் நம்ம போய் பார்க்கறதா இருக்கலாம். ஈவினிங் 7 o'clock அப்புறம் வந்து சோஷியல் ஆக்டிவிட்டீஸ். நான் ரோட்டரி கிளப்பில் இருக்கேன், ரோட்டரி கிளப்பை சார்ந்திருக்கேன். ஸோ அதுக்கான சோஷியல் ஒர்க்கோ இல்லை அது ரிலேட்டடானதோ இல்லை நிறைய ஃபோரம்ஸில் எங்களை அட்டாச் பண்ணியிருக்கோம். லிட்டரரி சர்க்கிள் இருக்கும், நிறைய ஸ்பீக்கர்ஸோட ட்ராவல் பண்ணுவோம். ஸோ அதுக்கான டைம் ஈவினிங் டயத்தை அதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ ரொட்டீனாக வந்து ஐ கோ டு ஏர்லி பர்ட். ஆக்சுவலாக 10 o'clock படுத்துட்டு காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சிடும். ஸோ இந்த இதில் வந்து காம்ப்ரமைஸே இல்லை. நல்ல ஸ்லீப்பு, மார்னிங் எக்ஸசைஸ், ஆஃபீஸுக்கு டைமுக்கு எனக்கு பிடிச்ச வேலையில் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் என்னோட டெய்லி ரொட்டீன். இப்படி தான் நான் வடிவமைச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் உங்களோட பிஸ்னஸ் என்னவா இருந்தது, அதுக்கப்புறம் ஏன் செய்யலாம் மாற்றினீங்க? நான் இனிஷியலாக வந்து ஸ்டார்டட் மை கரியர். நான் வந்து இப்போ காலேஜ் முடிச்சு இமீடியட்டாக ஒரு கொரியர் சர்வீஸ் ஒன்று ஆரம்பித்தோம். தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ். ஆக்சுவலாக 1 year பண்ணோம். அதுக்கப்புறம் அப்போ வந்து MBA படிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஆம்பிஷனாக இருந்தது. பட் அது பண்ண முடியல. ஸோ அப்போ வந்து ஒரு பிரேக். அப்போ வந்து நான் ஒரு ஹார்ட்வேர் கோர்ஸ் வந்து ஒரு கம்பெனியில் போய் படித்தேன். 5 years வந்து ஹார்ட்வேர் சர்வீஸ் இன்ஜினியராக ஒர்க் பண்ணேன் ஒரு ஆர்கனைசேஷனில். பிட்வீன் 91 to 97 அந்த ஒரு ஒர்க் பண்ணிட்டு 97ல் ஸ்டார்டட் மை ஓன் கரியர் பிஸ்னஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்மேன் டெக் அப்படின்னு ஒரு கம்பெனி. இந்த லாஸ்ட் இயர் வரைக்கும் அந்த கம்பெனி வாஸ் எக்ஸிஸ்டன்ஸ். இன்னைக்கு நான் அந்த கம்பெனி கன்சல்டண்ட்டாக இருக்கேன். என்னோட எம்ப்ளாய்க்கே நான் வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்டோம். ஆக்சுவலாக அது வந்து கம்ப்ளீட்டாக அந்த இவ்வளோ நாளுமே வந்து ஹார்ட்வேர், லேப்டாப்பு, பிரிண்டர்ஸ், UPS, அது சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், ட்ரேடிங்கில் இருந்தோம். பட் ஒரு 11 years முன்னாடி அந்த கம்பெனி இருந்தால் கூட அது ஸ்லோலி ட்ரான்ஸ்ஃபர்ட் இன்டு ட்ரைனிங். ட்ரைனிங்கிறது வந்து இன்ஸ்டிடியூஷனல் ட்ரைனிங், கார்பரேட் ட்ரைனிங். அதனுடைய ஒரு இவால்வ் ஆகி தான் நான் வந்து செலிபிரிட்டிஸ் கூட ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். இன்னைக்கு வந்து ஒரு 100+ ஸ்பீக்கர்ஸோட நாங்கள் ட்ராவல் பண்ணிருக்கோம். அவங்களுடைய பேக் ஆஃபீஸாக நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். என்னுடைய கம்பெனியில் அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிரியேட் பண்ணுறோம். த்ரூ சோஷியல் ஃபாரம்ஸ் லைக் ரோட்டரி, லயன்ஸ் கிளப், JCS, கார்பரேட், இந்த மாதிரி இடங்களில் வந்து அவங்களுக்கான ஸ்பீக்கிங் அசைன்மெண்ட்ஸ் நம்ம வாங்கி கொடுக்குறோம். புது பேச்சாளர்களையும் உருவாக்குறோம். ஸோ அந்த ட்ரைனிங் அண்ட் பியாண்டுன்னு சொல்லலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் ட்ரைனிங் டு கீ நோட் ஸ்பீச் வரைக்கும் நாங்கள் வந்து கவர் பண்ணிருக்கோம். அந்த தாக்கம் தான் வந்து எனக்கு கோவிட் பீரியடில் ஒரு பிரேக். எல்லாத்தையுமே பப்ளிக்கோட ட்ராவல் பண்ணி க்ரௌட் இருக்கிற இடம் தான் எனக்கு பிஸ்னஸாக இருந்தது. கோவிட் பீரியடில் ஒரு பெரிய பிரேக். அது வந்து இல்லைன்னு ஆயிடுச்சு. பிகாஸ் எல்லாமே ஸ்டாண்ட் ஸ்டில் ஆனதுக்கப்புறம் டெக்னாலஜி தெரியாது. பிகாஸ் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் பிஸ்னஸ்மேன். அப்போது டெக்னாலஜி கற்றுக்கிட்டு ஜூமில் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, வெபினார்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, இத்தனை பேச்சாளர்களையும் சாட்டர்டே சண்டே அவங்கள வந்து ஆன்லைனில் பேச வச்சோம். ஒரு 7 months கண்டினியூஸாக தமிழ்நாட்டின் தலை சிறந்த பேச்சாளர் வைரமுத்து சார்லேருந்து சுகி சிவமையாலேருந்து எல்லாரையுமே வந்து ஆன்லைனில் பேச வச்சோம். அப்போ ஒரு டேட்டாபேஸ் உருவாச்சு. அப்போ வி ஃபவுண்ட்
குட் நீட் ஃபார் எ கம்யூனிட்டி. பீப்புளுக்கு வந்து ஒரு கீநோட் பேச்சு கேட்க போயிட்டு வராங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, மறந்துடுவாங்க, ரொட்டீன் லைஃப்பில் போயிடுவாங்க. மோட்டிவேஷனுங்கிறது வந்து ஒரு ஷார்ட் லிவ்டாக இருந்தது. ஸோ கண்டினியூஸாக இதை நம்மளால் கொடுக்க முடிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால செயல்னு ஒரு கம்யூனிட்டி பில்டு பண்ணோம். நவம்பர் 4th 2020 இன்னைக்கு வந்து அது ஒரு வேர்ல்டு வைடு நல்ல ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டியாக இவால்வ் ஆகி ஸ்டில் இட்ஸ் ஆன் தி ப்ராசஸ் ஆஃப் க்ரோயிங். இன்னைக்கு 4 வருஷம் அப்புறம் திரும்பி பார்த்தா ஒரு 500 மெம்பர்ஸ் இருக்காங்க. 5 பிளேசஸில் எங்களுடைய சாப்டர்ஸ் இருக்குது. அப்ராடில் 2, டோட்டலாக 7 சாப்டர் இருக்குது. சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, பாண்டிச்சேரி, மலேசியா அண்ட் டோக்கியோவில் சாப்டர்ஸ் இருக்குது. இயர்லி ஒன்ஸ் வந்து எல்லாரையும் ஒருங்கிணைச்சு ஒரு கான்க்ளேவ்னு ஒன்று பண்ணுறோம். ஆக்சுவலாக அதுதான் செயலாக வந்து இன்னைக்கு இருக்கு. இது ஆக்சுவலி தமிழ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு. ஆமாம். இது யாருக்காக? இது வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல் பேரியர் நிறைய பெரிய பெரிய ஃபோரம்ஸில் இருக்கும். இவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணணும், இது இருந்தால் தான் வந்து அதில் ஒரு மெம்பராக இருக்க முடியும் அப்படின்னு. நம்மளை பொறுத்தளவுக்கு அப்படி இல்லைங்க. ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கணும். 0 to 5 years இருந்தாங்கன்னா நிறைய பேர் அதில் அப்படி தான் வராங்க எங்ககிட்ட. ஸோ இது வந்து ஒரு 1 year சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் மாதிரி வச்சுருக்கோம். யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், MBA ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க வந்து அதில் ஒரு பார்ட்டாக இருக்காங்க. ஆக்சுவலாக 80% பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஒரு 10% ஆஸ்பைரிங் என்டர்பிரனர்ஸ், இன்னும் 10% ஸ்டூடெண்ட்ஸ் தான் இதில் மெம்பராக இருக்காங்க. இவங்களுக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல கனெக்ட். 2nd and 4th வீக் வந்து நாங்கள் ஆன்லைனில் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறோம். இது வரைக்கும் ஒரு 85 மீட்டிங் கனெக்ட் பண்ணியிருக்கோம். யார் வந்து பேசுவாங்கன்னா ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கர்ஸ், சக்ஸஸ்ஃபுல் என்டர்பிரனர்ஸ். இவங்க வந்து அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு 2 hours மீட்டிங் நடக்கும். அல்லது they will come and talk, people ask for அவங்களுக்கு டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்குவாங்க. இப்படி தான் அந்த மீட்டிங்ஸ் போயிட்டு இருக்கு. நெட்வொர்க்கிங் நேச்சுரலாக நடக்குது. இதில் மெம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு யாரையாவது மீட் பண்ணணும், ஒரு சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை மீட் பண்ணணும், அவங்க துறை சார்ந்து இப்போ ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஒருத்தர் ஆரம்பிச்சிடறாரு, அதனுடைய துறையில் டாப் மோஸ்ட் இருக்கக்கூடிய பெரிய பிராண்ட்ஸில் இருக்கக்கூடிய MDயை மீட் பண்ணணும்னா we will arrange. அவங்க வந்து ஒரு மென்டார்ஷிப்புக்காக ஒரு குவாலிட்டி டைம் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் செயலுடைய பிளாட்ஃபார்முடைய ஒரு. ஸோ இருக்கவங்க என்ட்ரி லெவல் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் மேன். இந்த என்ட்ரி லெவலில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பீப்புள் இவங்க உங்களுடைய மெம்பர்ஷிப் அப்படின்றது என்ன கேட்டகரியில் மெம்பர்ஷிப் ஆகுறாங்க செயலில்? அதுக்குன்னு ஏதாவது ரூல்ஸ் ஏதாவது வச்சுருக்கீங்க? ரூல்ஸ்னு பெருசாக எதுவும் இல்லைங்க. ஆக்சுவலாக அவங்க ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கணும், அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் லேர்னிங்கில். எமோஷனலாக வந்து சேர்றவங்கள பெருசாக எடுக்கிறதில்ல. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புது கல்ச்சர் என்னன்னா, ஏதாவது ஒரு புது ஃபோரம் வந்துன்னா டக்குன்னு வந்து சேருவாங்க. சேர்ந்துட்டு ஒரு மாதத்தில் விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்க எதிர்பார்த்து வந்தது இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. பீப்புளோட தாட்டே வந்து ஒரு ஃபோரமில் போய் சேர்ந்தா உடனே பிஸ்னஸ் வரும்னு. அந்த ராங் தாட்டே இல்லை. நாங்கள் அது மட்டும் தான் கேட்போம். எமோஷனலாக கனெக்ட் ஆகிறதா இருந்தால் வேண்டாம். இட்ஸ் அ ப்ராசஸ். நீங்கள் வந்து இன்னைக்கு ஜாயின் பண்ணீங்கன்னா ஸ்லோவாக உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பில்டு பண்ணி ஒரு ட்ரஸ்ட் பில்டு பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து உங்களால் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு யோசிக்கலாம். சிலது லேர்னிங்காகவே போகும். அந்த மாதிரி இருக்கிறது இல்லாமல் அந்த ஒரு இனிஷியல் இன்டர்வியூ அப்படின்னா அவங்ககிட்ட பேசிக் டீட்டெயில்ஸை வாங்கிக்குவோம். எமோஷனலாக இல்லாமல் ஒரு லாங் ப்ராசஸ்க்கு அவங்க தயாராக இருந்தாங்கன்னா நாங்கள் நினச்சிக்குவோம். ஆக்சுவலாக உங்களை இன்ட்ரோ பண்ணும்போது பேஷனேட் அபவுட் கனெக்டிங் பீப்புள் அப்படின்னு சொன்னேன். இதில் எந்த அளவுக்கு இந்த கனெக்டிங் பீப்புள் வந்து வேல்யூ பண்ணுறீங்க? இல்லை, நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது இட் பிளேஸ் அ வெரி க்ரூஷியல் ஃபார் எவ்ரி ஒன் லைஃப். நீங்கள் எவ்வளோ பீப்புளை தெரிஞ்சிருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ சக்ஸஸ். அதுக்கு நான் ஒரு ரீசனே சொல்லுவேன். நீங்கள் வந்து மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்கன்னா உங்களை சுற்றி எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு டைமே இல்லாமல் உங்களை சுற்றி ஆட்கள் இருப்பாங்க. பட் வென் யூ ஆர் டுவர்ட்ஸ் அ ஃபெயிலியர், நீங்கள் வந்து ஃபெயில் ஆக போகிறீங்க, ஃபெயிலியராக இருக்கீங்கன்னா நோபடி வில் பி தேர். அப்போது ஜென்யூனாக நம்ம பழக்கி வச்ச நெட்வொர்க்கிங், அதாவது நம்மளுடைய பீப்புள் அரௌண்ட் அஸ், அதுலேயும் நிறைய பேர் நல்ல ஆட்கள் இருப்பாங்க. அப்போ அவங்க ஹேண்ட் ஹோல்டு பண்ணி நம்மளை திருப்பி தூக்கி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நமக்கு யாரையுமே தெரில அப்படின்னா யார்கிட்ட போய் பேசுறதுனே தெரியாது. ஸோ நல்ல பீக்கில் இருக்கும்போதே பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போதே ஒரு 10-20% ஆஃப் யுவர் டைம் புது கனெக்ஷன்ஸுக்கு நீங்கள் செலவு பண்ணணும்னு நான் சொல்லுவேன். நெட்வொர்க்கிங் பிளேஸ் அ வெரி க்ரூஷியல் ரோல் இன் எவ்ரிபடிஸ் லைஃப், நாட் ஓன்லி பிஸ்னஸ் மேன். கார்பரேட்டில் இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு அடுத்து நம்ம ஒரு வேலைக்கு போகணும், ஒரு சுவிட்ச் ஓவர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பர் கனெக்ட் இருந்தால் மட்டும்தான் அது பண்ண முடியும். ஸோ அதை வந்து நான் ஆல்வேஸ் இன்சிஸ்ட் பீப்புள் டு டூ தட். இது காலேஜ்லேயே போய் நான் நிறைய பேசுவேன். ஐ டாக் அபவுட் நெட்வொர்க்கிங். நெட்வொர்க் இஸ் நெட்வொர்க்னு சொல்லி தான் நான் அதை பற்றி பேசுவேன். நீங்கள் சொன்னீங்க மிடில் கிளாஸ்ல இருந்து தான் வந்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பர்சன் மிடில் கிளாஸ்லேருந்து வந்து எப்படி வைரமுத்து சாரோடலாம் நீங்கள் கனெக்ட் ஆகிற அளவுக்கு என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்தீங்க? நீங்கள் ஒரு ஃபோரமுக்கு இவங்களெல்லாம் அழைச்சிட்டு வர்றதுக்கு ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை பற்றி ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஐ லவ் லிசனிங். நான் வந்து நிறைய என்னோட பிஸ்னஸை தாண்டி ஈவினிங் நேரங்களில் எங்கேயாவது நல்ல பேச்சு இருந்ததுன்னா அதை போய் லிசன் பண்ணுவேன். அது பொலிட்டிக்கலாக இருக்கலாம், லிட்ரேச்சராக இருக்கலாம், அது ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சாக இருக்கலாம். அந்த மாதிரி தான் நான் வந்து என்னுடைய எப்போவுமே வடிவமைச்சிட்டு இருந்திருக்கேன். போவேன், ரெகுலராக போய் மீட்டிங் கேட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் ட்ரைனிங்கில் இருந்தனால ட்ரைனிங்கில் புதுமையாக ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். ரெகுலர் ட்ரைனிங் போய் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எடுக்கும்போது காலேஜில் அவன் இது எல்லா ட்ரைனிங் மாதிரி இதுவும் ட்ரைனிங்ட்டு கடந்து போயிடுவாங்க, இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. இப்போ அதில் ஒரு நியூ இதாக இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பிஃபோர் ஸ்டார்ட் ஆஃப் தி ட்ரைனிங் நான் வந்து இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஷியல் ஸ்பீக்கர்ஸ் அப்போ இருந்ததில் வந்து ரமேஷ் பிரபா, கோபிநாத், ஈரோடு மகேஷ் இவங்கெல்லாம் வந்து ட்ரைனிங்கோட இம்பார்ட்டன்ஸை பற்றி ஓப்பனிங் செஷனில் பேசினாங்கன்னா பீப்புள் வில் லிசன். அதுக்கப்புறம் அந்த ட்ரைனிங்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அப்படிதான் இவங்க எல்லாரையுமே நான் வந்து கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சது என்னோட பிசினஸுக்காக. பிசினஸ்னா செலிபிரிட்டி ஸ்பீக்கருக்காக. அப்படி ஒவ்வொருத்தையாக கனெக்ட் பண்ணி போகும்போது தான் வந்து கவிஞர் ஐயாவையும் பார்க்கணும்னு ஒரு தடவை
லைஃப்பில் ஒரு பெரிய ஆஸ்பிரேஷன், தமிழ் ரொம்ப பிடிக்கும், லாங்குவேஜ் மேலே இருக்காது. அப்போ அவர் ஒரு பெரிய ஆளுமை, அவரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சிகளை எடுத்து அவரை போய் பார்த்து அதுக்கப்புறம் அவரோட இன்டராக்ட் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சு இன்னைக்கு வந்து அவருடைய ஒரு நெருங்கிய வட்டத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அவர் எனக்கு கொடுத்து வச்சிருக்காரு. அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா இருந்ததா? எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க? ரொம்ப சிரமம். பிகாஸ் நான் வந்து யாரையுமே இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து ஈஸியாக போய் பார்த்துட முடியாது. அவங்களுக்குன்ட்டு ஒரு என்ட்ரி பேரியர் நிறையா இருக்கும். பட் நான் அதுக்கான தொடர் முயற்சிகளை பண்ணேன். ஐ டோன்ட் திங்க், நான் வந்து யோசிக்கவே மாட்டேன், ஹெசிடேட்டே பண்ண மாட்டேன் பீப்புளை போய் கனெக்ட் பண்ணுறதுக்கு. யாரையா பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கான எஃபர்ட்டை நம்ம போட்டாகணும். பிகாஸ் அவங்க இருக்கக்கூடிய உயரம் வேற, அவங்கள சுற்றி ஒரு சர்க்கிள் இருக்கும். ஜென்யூனாக நான் வந்து உங்களை பார்க்கணும் அப்படிங்கிறத தொடர் முயற்சியாக பண்ணி தான் போய் பார்த்தோம். அப்போ சொல்லும்போது என்ன அப்படின்னா, ஆண்டர்பனர் அப்படிங்கிறத சொல்லும்போது நான் அவங்க துறை சார்ந்து ஏதாவது நம்ம உதவி போய் கேட்டுருவோமோ அப்படிங்கிறதுனால தான் நிறைய பேர் அவங்க வந்து அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். பிகாஸ் நிறைய பேரை மீட் பண்ண அவங்களுக்கு டைம் இருக்காது. பட் அப்போ நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி எதுக்காக பார்க்கணுங்கிற அந்த நோக்கத்தை சொல்லும்போது யாராக இருந்தாலும் நம்மளை ஒரு ஸ்டேஜில் கண்டிப்பாக பார்ப்பாங்க. அப்படிதான் நான் நிறைய பேரை போய் பார்த்துருக்கேன். நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வந்திருக்கு. ஆனால் அதை காட்டிலும் இது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க? என்ன இன்னோவேட்டிவ் இதில் கொண்டு வந்திருக்கீங்க? நாங்கள் வந்து எல்லாரையும் போல் லேர்னிங் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். அது வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண தான். நல்ல பீப்புளை கூப்பிட்டு வந்து பேச வைக்கும்போது அதுதான் நமக்கு இன்ஸ்பிரேஷன் நினைப்போம். ரெண்டாவது நெட்வொர்க்கிங். எல்லா பிளாட்ஃபார்மும் இன்றைக்கி நெட்வொர்க்கிங்க்கு பாசிபிலிட்டி இருக்காங்க. அது ஒரு சும்மா ஆவரேஜ் இதுதான். நான் வந்து அதை பெரிய மெரிட்டாக சொல்கிறேன். மூணாவது மென்டார்ஷிப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது நம்ம இன்சிஸ்ட் பண்ணுறோம். நான் வந்து ஒன் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். ஓவர் இஸ் வாண்டட் டு மீட் சம் அதர் பர்சன், பிஸ்னஸ் பீப்புளை, சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை இனிஷியலாக என்ன எதுக்காக பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு கனெக்ட் பண்ணுறதான ஒர்க் பண்ணுறோம். இது வந்து நான் ஒரு ஸ்ட்ராங் யூனிக் பாயிண்டாக சொல்லுவேன். நாலாவது ஓவர்சீஸ் கனெக்ட். வி ஆர் கனெக்டட் வித் லாட் ஆஃப் ஓவர்சீஸில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் ஃபோரம்ஸோட கனெக்டடாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய தமிழ் சங்கம்ஸ் கூட கனெக்டடாக இருக்கும். ஸோ அவங்கள வந்து இப்போ அப்ராடில் யாராவது பிஸ்னஸ் பண்ணணும், புதுசாக அங்கே போய் எதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா செயலை அப்ரோச் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து கரெக்டான அவங்களுக்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாத்வே, அவங்களுக்கு யாரை போய் கனெக்ட் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு பேசிக் இதை வந்து கனெக்ட் பண்ணி விட்டுறோம். அப்புறம் அவங்கவுங்க லுக் அவுட், அவங்க போய் பார்த்து அவங்களே தெரிஞ்சு அவங்க இது பண்ணிக்குவாங்க, சக்ஸஸ் பண்ணிக்குவாங்க. செயலோட இன்னோவேட்டிவ் பற்றி சொல்லியிருந்தீங்க. இந்த ஒரு பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் யாரெல்லாம் மென்டார்ஷிப் உங்களுக்கு தேவைப்பட்டது, யார்கிட்டலாம் நீங்கள் பிளானுக்காக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க? என்னோட பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இருந்த கம்ப்யூட்டர் ட்ரேடிங்கில் வந்து ஆக்சுவலாக பெருசாக அது வந்து அந்த ட்ரேடுக்கு உள்ளே வரும்போதே அதில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் பீப்புளெலாம் கொஞ்சம் ஃப்ரெண்டாக இருந்தனால எனக்கு அதில் பெருசாக மென்டர்ஷிப் தேவைப்படல. அது வந்து ட்ரேடிங் தான், பொருள் வாங்கி விற்கிறோம் அப்படிங்கும்போது. பட் ட்ரைனிங் வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து நிறைய தேவைப்பட்டது. ஏன்னா ட்ரைனிங்கில் வந்து நிறைய ஜாம்பவான்கள் இருந்தாங்க, நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஸ்பீக்கர்ஸ் இருந்தாங்க. அவங்களோட நிறைய பேர் என்னை ஷேப்பப் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக என்னோட டிசிப்ளின்லேருந்து என்னோட பிஹேவியர்லேருந்து எல்லாமே வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸ் கூட ட்ராவல் பண்ணும்போது அவங்க எப்படி வெளியில் போய் அடுத்தவங்ககிட்ட பேசுகிறாங்க, அதை வந்து நான் ஆக்சுவலாக கூர்ந்து கவனிப்பேன். அதை அப்புறம் ஸ்லோவாக நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஏதாவது நல்ல ஹேபிட்ஸ் இருந்ததோ அதை வந்து எடுத்துகிட்டு பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி வந்து அது எனக்கு உதவிகரமாக இருக்குது. ஏன்னா லைஃப்பை லீட் பண்ணும்போது நமக்கு வந்து தெரியாமல் நிறைய தப்பு பண்ணுவோம். பிகாஸ் நம்ம வந்து இந்த இதெல்லாம் வந்து காலேஜ் எஜுகேஷனில் சொல்லி தரதில்லை. இந்த ஒரு பிஹேவியர் ஆகட்டும், நம்மளுடைய அப்ரோச், எப்படி யார்கிட்ட எப்படி பேசணும், அதுவே ஒரு பெரிய இதுதான். கம்யூனிகேஷன் பிளேஸ் அ வெரி க்ரூஷியல் ரோல். எது பேசணும், எது பேசக்கூடாது, எந்த நேரத்தில் பேசணும், இது எல்லாமே வந்து ஆட்கள்கிட்ட இருந்து, நம்ம சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்கிட்ட இருந்து தான் தெரிஞ்சுக்கிட்டது. அது எனக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்தது. யாரெல்லாம் மென்டார்ஷிப் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, அவங்களுடைய பேர் சொல்ல முடியுமா? நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சுகிசிவம் ஐயா வந்து எனக்கு இந்த ஒரு எப்போவுமே நான் வந்து ஒரு மேடையில் ஒரு குருவாக மதிக்கக்கூடிய ஒரு ஆக்சுவலாக பேச்சாளர் பொறுத்தளவுக்கு. இப்போ நிறைய நல்ல நண்பர்கள், பர்வீன் சுல்தானா மேடம், இவங்ககிட்ட இருந்தெல்லாம் என்ன கற்றுக்கிட்டீங்க, என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னு சேர்த்து சொன்னீங்கன்னா? ஆமாம், இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, சுகிசிவம் ஐயா வந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஸ்பீக்கராக இருக்கிறதுக்கு காரணம், அவரோட ட்ராவல் பண்ணும்போது ஒரு இன்சிடென்ட் எனக்கு மறக்கவே முடியாது. ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் போய் பேச போகும்போது அவர் வந்து எப்போவுமே புல்லட் பாயிண்ட்ஸ் கையில் வச்சிருப்பார். அந்த புல்லட் பாயிண்ட்ஸ் இல்லாமல் அவர் வந்து வரவே மாட்டார். அவர் சொல்லும்போதே சொல்லுவார், இன்றைக்கும் வந்து என்னை வந்து எல்லாரும் கொண்டாடுறாங்கன்னா அது காரணம் என்னுடைய கண்டென்ட் தான். கண்டென்ட் ப்ரிப்பரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எத்தனை மேடையில் எத்தனை தடவை கூப்பிட்டாலும் ஒவ்வொரு மேடைக்கும் கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவோம். என்ன மாதிரி ஆடியன்ஸ், அங்கே வரக்கூடியவங்க யாரு, எதுக்காக பேச கூப்பிட்டுருக்காங்க, இதெல்லாம் ஒரு ப்ரிப்பரேஷன். பேசிக் கேள்விகளை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவார். ஸோ ரிலவெண்ட்டாக பேசுறதுனால சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இதுதான் நான் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். அதே போல் பர்வீன் சுல்தானா மேடமும் அப்படிதான். அவங்க வந்து ஒவ்வொரு மேடையும் தனக்காக மாற்றிக்குவாங்க. எப்படி வந்து அவங்க ஒரு ஆளுமையாக பேசுறது, ஆடியன்ஸ் எப்படி கட்டுக்கோப்பாக வச்சிருக்குது, அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, நிறைய பேர்கிட்ட இருந்து அவங்க கற்றுக்கிட்ட அனுபவத்தை நமக்கு சொல்லுவாங்க, அவங்களுக்கு சீனியர்ஸ் கிட்ட இருந்தது. இதெல்லாம் வந்து நான் என்னோட பிஸ்னஸ் சார்ந்து இவங்க கூடலாம் ட்ராவல் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. என்னோட பிஸ்னஸில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேனோ இல்லையோ, என்னோட பர்சனல் ஹேபிட்ஸுக்கு வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது இப்போ இவங்க கிட்ட இருந்து கற்றுக்கிட்டதெல்லாம் நீங்கள் உங்களுடைய செயலில் எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க, எதெல்லாம் செயலாக்கமாக்கி காமிச்சிருக்கீங்க? இப்போ இந்த மாதிரி ஆட்களை வந்து நம்ம செயலில் பேச கூப்பிட்டு வரும்போதே அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய இதாக இருக்கும். நம்ம இவங்களுடைய தொடர்புகள்லாம் எப்படி பாசிட்டிவாக பயன்படுத்துகிறோம்னா, சொசைட்டி இம்பாக்ட் பண்ணுறதுக்கு இவங்க எல்லாரையுமே பேச கூப்பிட்டு வந்து பேச வைக்கும்போது நிறைய பேர் வந்து அவங்கள வந்து யூடியூப்லேயும் டிவிலையும் பார்த்துட்டு இருந்தவங்கள நேரடியாக இன்டராக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. நான் சொன்ன அத்தனை நேம்ஸுமே செயலில் வந்து ஒரு தடவையாவது ஒரு டாக் கொடுத்துருக்காங்க.
அந்த ஒரு வாய்ப்பை நம்ம வந்து எல்லாருக்கும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். எனக்கு தெரியும் அப்படிங்கிறது பர்சனல் இன்ஃப்ளூயன்ஸ், அதையே எல்லாருக்கும் நான் வந்து ஷேர் பண்ணி கொடுக்கறதுக்கு செயலை ஒரு பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த வகையில் எல்லா மெம்பர்ஸுக்குமே இந்த பேச்சாளர்கள் எல்லாருடைய ஒரு அக்யூண்டன்ஸ், அதாவது எனக்கு இவங்களை தெரியும்னு சொல்கிற அளவுக்கு நம்ம ஒரு அறிமுகத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். செயல் வந்து 0 to 5 years உள்ள ஸ்டார்ட் அப் பிளேஸில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. வாட் அபவுட் மிடில் லெவல் பீப்புள்ஸ்? இருக்காங்க, நிறைய எஸ்டாப்ளிஷ் பிளேயரும் இருக்காங்க. எஸ்டாப்ளிஷ் பிளேயர் என்ன கேட்பாங்கன்னா, அவங்களுக்கு நல்ல நல்ல கான்டாக்ட் வேணும், பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், ஸ்கேல் அப் பண்ணணும், அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், ஃபண்டிங் தேவைப்படுது அப்படிம்பாங்க. ஸோ நம்மளுடைய கான்டாக்ட்ஸ் பேர் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நிறைய ஏஜென்சி கூட ஒர்க் பண்ணுறோம், ஒரு ஃபண்டிங் ஏஜென்சி கூட ஒர்க் பண்ணுறோம். இப்போ சிலர் வந்து எனக்கு வந்து பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஃபண்டு தேவை அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து மணி தேவைப்படும். ஸோ அவங்கள கொண்டு போய் அந்த ஏஜென்சி கூட கனெக்ட் பண்ணுறது. ஸோ நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் தான், யாருக்கு என்ன நீட் இருக்குங்கிறத அப்சர்வ் பண்ணிக்கிட்டு ஒரு ஃபண்டிங்காக இருக்கலாம், ஒரு மென்டார்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை அவங்களுடைய ஃப்ரான்ச்சைசி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ ஒரு நல்ல ப்ராடக்ட் இருக்குது, ஃப்ரான்ச்சைசி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா அதை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு அவங்களோட கனெக்ட் பண்ணும்போது அவங்க பிஸ்னஸை நேச்சுரலாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுதான் செயல் பண்ணுது. ஓகே, இதில் வரக்கூடிய எம்எஸ்எம்இ இல்லை மிடில் லெவல் பீப்புளுக்கு உங்களுடைய செயல்லேருந்து என்ன மாதிரியான பாண்டை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்க? நீங்கள் அங்கே ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்க? நம்ம ரெகுலராக பார்த்தீங்கன்னா ரெகுலர் மந்த்லி மீட்டிங் ஒன்று நடக்கும். ஆன்லைன் மீட்டிங் 85 மீட்டிங் சொல்லிட்டேன், பட் ஃபிசிக்கலாக மந்த்லி ஒன்ஸ் மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங்கில் வந்து ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி இப்போது ஒரு பர்டிகுலர் டாபிக் எடுத்துகிட்டு அந்த டாப்பிக்கை அவங்களுக்கு டீச் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் சேல்ஸ் அப்படின்னா சேல்ஸ் எப்படி பண்ணணும்னு ஒரு எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு வந்து பேச வைக்கிறோம். அப்புறம் ஒரு ஸ்பீக்கரும் இருப்பாங்க. ஆக்சுவலாக ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி தான் இப்போ பண்ணுறோம். மந்த்லி மீட்டிங் அப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். ஆக்சுவலாக இப்போ பிராண்டிங் ரிலேட்டடான ஒரு பிராண்டிங் எக்ஸ்பர்ட் வந்து பேசுவார். ஸோ அப்போ அந்த மீட்டிங்க்கு வர்றவங்களுக்கு டைரக்ட் நெட்வொர்க்கிங்க்கு ஒரு பாசிபிலிட்டி. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறதுக்காக நாங்கள் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னு ஒரு மீட்டிங் டீம் வச்சுருக்கோம். அவங்களுக்கான தேவைகள் வந்து எப்படி சொல்கிறது, ரெகுலராக அவங்கள மீட் பண்ணுறோம். அவங்களான நீட் என்ன, அவங்களுக்கான பாண்டிங்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவலாக ஹெல்ப் பண்ண சொல்லி நாங்களே இன்சிஸ்ட் பண்ணுறது இல்லாமல் நாங்கள் எங்கள் பேக் ஆஃபீஸ் சேல் ஆஃபீஸ்லேருந்து அவங்களுடைய நீட்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுறதை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஆஸ் அ ஃபேமிலி பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆக்சுவலாக நான் ஒரு செயல் மெம்பர்னு அவங்க சொல்லிக்கிறத ப்ரௌடாக இருக்க மாதிரி அவங்களுக்கு தேவையான நீட்ஸை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். உங்கள் கோர் மெம்பர்ஸ்க்கு என்ன மாதிரி ட்ரெயின் பண்ணுறீங்க இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கா? கோர் மெம்பர்ஸ்க்கு வந்து ரெகுலராக ஆன்லைன் ட்ரைனிங் வச்சுருக்கோம். ஆக்சுவலாக இப்போ வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ன்னு இருக்கவங்களுக்கு வந்து ரெகுலராக அவங்களுக்கு என்ன சொல்கிறது, அவங்களுக்கு பிஸ்னஸுக்கு தேவையான டூல்ஸு ஸ்கில்ஸு எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு நம்ம ரெகுலராக அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறோம். இது கோர் மெம்பர்ஸுக்கு மட்டும் இல்லை, நம்ம ரெகுலராக மெம்பராக இருக்கவங்களுக்கு இந்த ட்ரைனிங் ரெகுலராக கொடுக்குறோம். இது தவிர ஒர்க் ஷாப்ஸ் 3 months ஒன்ஸ் ஒர்க் ஷாப் பண்ணுறோம். இப்போ செயல் கான்க்ளேவ் வரப்போகிறதே பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் பண்ணுறத எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு வந்து அவங்களுடைய சக்ஸஸ் ஃபெயிலியர் ஸ்டோரி பேசுவாங்க. நிறைய பேனல் டிஸ்கஷன் இருக்குது. பேனல் டிஸ்கஷன் இப்போ வரப்போகிற செகண்ட் கான்க்ளேவ்லேயே ஒரு 3 பேனல் வச்சுருக்கோம். இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா ஒன்று நேட்டிவ் பேனல்னு ஒன்று வச்சுருக்கோம். அந்த பேனலில் நேட்டிவ் ப்ராடக்ட்ஸை வச்சு ஜெயித்தவங்க, அந்த ஊர் சார்ந்த ப்ராடக்டை வச்சு ஜெயித்தவங்க வந்து ஒரு பேனல் இது பண்ணுறோம். இன்னொன்று வந்து எஸ்டாப்ளிஷ்டு பிளேயர், சாதாரண ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பித்து 1000 crores மேலே டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய எஸ்டாப்ளிஷ்டு பீப்புளுக்கு ஒரு பேனல் வச்சுருக்கோம். 3வது வந்து விமனுக்கான ஒரு பேனல். இந்த பேனல் டிஸ்கஷன் மூலிமா டிஃப்ரெண்ட்டான பீப்புளுடைய இண்டஸ்ட்ரியிலேருந்து அவங்களோட எக்ஸ்பர்டைஸை நம்ம ஒரு மாடரேட் பண்ணி அவங்க பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் அவங்களுடைய கேள்விகளை கேட்டு பதில் சொல்லும்போது வந்திருக்க ஆடியன்ஸ்க்கு அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தொடர் முயற்சி, அதாவது எம்பவரிங் பீப்புள் தான் நம்மளுடைய மெயின் ஒர்க்கு. நமக்கு தெரிந்தது, நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸு, நம்மளுடைய கான்டாக்ட்ஸ், இது எல்லாத்தையும் வந்து ஒரு செயல்னு ஒரு பிளாட்ஃபார்ம் மூலிமா பிஸ்னஸ் கம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் ஒரு பெரிய இதாக பார்க்குறோம். உங்கள் மெம்பர்ஸ் இப்போ இந்த செயல் வந்து ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? செயல் ஆரம்பிச்சு எக்ஸாக்டாக 5 years ஆச்சுங்க. 5 yearsல எத்தனை மெம்பர்ஸ் வந்து அவங்களுடைய பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகிருக்காங்க? நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் இருக்குது. நான் வந்து ஒரு 25 பேர் சொல்லலாம். நான் இப்போ அதுக்கு டைம் இருக்காது அப்படிங்கிறனால, பட் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அவங்களுடைய பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான இருந்திருக்கு. நிறைய பேர் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. சில பேருக்கு எதுவுமே இருக்காது. அவங்களுடைய ஓவர்சீஸ் ட்ராவலில் போய் ஒரு நல்ல கனெக்ட் ஏற்படுத்தி அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ் பண்ணவங்க இருக்காங்க. கொலாபரேட் பண்ணிட்டவங்க இருக்காங்க. 2 செயல் மெம்பர், எனக்கு ஒரு எக்ஸ்பர்ட் இருக்குது, உனக்கு ஒரு எக்ஸ்பர்டைஸ் இருக்குது, நம்ம 2 பேரும் செயல் மெம்பராக இருக்கும் அப்படின்னா ஒரு ஃபோரமில் இருக்கும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். அவங்க 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க. கோயம்புத்தூர் இருக்கவங்க சென்னை கனெக்ட், சென்னையில் இருக்கவங்க திருச்சியில் இருக்கவங்களோட ஒரு நம்பகத்தன்மையோட பிஸ்னஸ் பண்ணலாம். யாருனே தெரியாத ஒருத்தங்கிட்ட கனெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஃபோரமில் ஒரு மெம்பர் அப்படிங்கும்போது அவங்களுக்குள்ள கனெக்ட் பண்ணி அவங்களுக்குள்ள கொலாபரேட் பண்ணி எக்ஸ்பான்ஷன் கொலாபரேஷன் எல்லாமே வந்து ஒரு 25 பேருக்கு ரொம்ப சாதாரணமாக நடந்திருக்குன்னு சொல்லலாம். எம்எஸ்எம்இ இந்த மாதிரி பீப்புள்ஸ் எல்லாருமே கனெக்ட் பண்ணுறீங்க, ஒரு நம்பகத்தன்மைன்னு சொல்கிறீங்க. உள்ளே வரவங்கக்கிட்ட ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கா? எப்படி நம்பகத்தன்மையை நாங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணல? பிஸ்னஸில் வர யாருமே வந்து தப்பான ஆள் கிடையாதுங்க. என்னை பொறுத்தளவுக்கு ஏதோ ஒரு ரீசனுக்காக அவங்க வந்து ஃபெயில் ஆனாங்கன்னா அது வந்து தப்பு. நான் தப்பே பண்ணணும்னு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற ஆளுங்க யாருமே இல்லை. ஒரு நல்ல ஆஸ்பிரேஷனோட தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் நாங்கள் அந்த அளவுக்கு போய் டீப்பாக போய் ஒருத்தரை இது பண்ணுறதில்ல. பட்
we know about a people. ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கோம், இவ்வளோ வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அப்படி ஏதாவது ஒரு நமக்கு அவர் ஒருத்தரை பற்றி விசாரிக்கணும் அப்படின்னா அதை ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவோம். நம்ம இவர்கிட்ட டீல் பண்ணலாமா அப்படிங்கிறத வந்து நண்பர்கள் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பெரிய முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி டெஃபினட்டாக ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு தான் நம்ம அதை பண்ணுறோம். அப்போ உள்ளே வர ஒவ்வொரு பர்சனுமே அவங்க கரெக்டான பர்சனா, பிஸ்னஸில் வேல்யூ பண்ணுற பர்சனான்றதை பார்த்துட்டு தான் 100% அது வந்து ஒரு சின்ன வேலிடேஷன் இருக்க தான் செய்யுது. இருந்து தான் பண்ணுறீங்க. ஓகே. பிஸ்னஸில் நீங்கள் நிறைய பிரேக்கப் அண்ட் ஃபெயிலியர்ஸ், சக்ஸஸ் பார்த்துருப்பீங்க. உங்கள் டிப்பிக்கல் டேவை அது எந்த விதத்தில் பாதிச்சிருக்கு, இல்லை சக்ஸஸ் எந்த விதத்தில் நெக்ஸ்ட் டேவை கொண்டு போயிருக்கு? இல்லை, சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஃபெயிலியராக இருந்ததுன்னா அன்றைக்கி கொஞ்சம் அப்செட்டாக இருக்கும். பட் எல்லா நாளே அப்படி வடிவமைச்சிக்கிறது இல்லை. ஒரு மாதத்தில் 30 நாள் இருக்குது அப்படின்னா ஒரு 2-3 நாள் நமக்கு வந்து பேட் டேஸ் இருக்கும். அது எல்லா ஹியூமன் பீயிங்க்கும் இருக்கும், பிஸ்னஸ் மேனுக்கு மட்டும் கிடையாது. ஒரு கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இருக்கும், வீட்டில் இருக்கவங்களுக்கு இருக்கும், விமன் எடுத்துகிட்டு ஹவுஸ் ஒய்ஃபில் இருக்கவங்களுக்கும் இருக்கும், ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் இருக்கவங்க. ஸோ அதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்மளை எப்படி பாசிட்டிவாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேட் டே இருக்குது அப்படின்னா அது தொடர்ந்து நமக்கு நடக்க போகிறது இல்லை. அந்த டே எண்டோட முடிஞ்சிட போகுது. அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்க போகுது. வேறு ஏதாவது புதுசாக வரும். சேம் ப்ராப்ளம்ஸ் ரிப்பீட் ஆகாது. புதுசாக ப்ராப்ளம் வரும்போது புதுசாக என்கவுண்டர் பண்ணிட்டு அதை பாசிட்டிவாக எடுத்துக்க வேண்டியது. இது இன்றைக்கி இருக்குது, இப்படி இருக்குது, இதை வந்து ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டோம்னா பெரிய பேர்டனாக எடுத்துக்க வேண்டியது இல்லை. ஆக்சுவலாக பிஸ்னஸ் அப்படின்னா ஃபெயிலியர் இஸ் அ பார்ட் ஆஃப் இட். இன்னும் கூட ஒரு படி மேலே சொல்லணும்னா ஃபெயிலியர் இஸ் அ பார்ட் ஆஃப் சக்ஸஸ். நீங்கள் ஃபெயில் ஆகலைன்னா சக்ஸஸை ரசிக்கவே முடியாது. ஆக்சுவலாக நான் அப்படி தான் சொல்லுவேன். ஸோ அதனால் வந்து ஃபெயில் ஆகிறது தப்பே கிடையாது. ரொம்ப முக்கியம், ஃபெயில் ஆகிறத வெளியில் சொல்கிறது தப்பே கிடையாதுன்னு சொல்லுவேன். இப்போ இந்த ஃபெயிலியர் சேலஞ்சஸ் இதை வந்து நீங்கள் எப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸாக மாற்றிருக்கீங்க? இல்லை, ஃபெயிலியர் அப்படிங்கும்போது நம்ம ரிப்பீட்டடாக ஒரே தப்பை பண்ணக்கூடாது. ஒரு 2 தடவை பண்ணுவோம், 3வது தடவை ஏன் அது பண்ணோம் அப்படின்னு உட்காந்து பார்க்கும்போது அதுலேயே பார்த்தா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் நமக்கு. ஒன்று இதை இனிமேல் பண்ணக்கூடாது, இல்லை இதை எப்படி சரி பண்ணிக்கிட்டு ஆப்பர்ச்சுனிட்டியை மாற்றுறதுன்னு பார்ப்போம். ரிகன்சைல் பண்ணி பார்க்கணும். கண்டிப்பாக நமக்கு வந்து ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்குமே மேனேஜ்மெண்ட்டில் சொல்லி கொடுத்ததான் ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்டும்பாங்க. ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கணும். ஸ்ட்ரென்த்துங்கிறது நம்ம வலிமை, டெஃபினட்டாக அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பலவீனம் நமக்கே தெரியும். கண்டிப்பாக பலவீனத்தை பலமாக மாற்றிக்கணும். 3வது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தொடர்ந்து எல்லா ஹியூமன் பீயிங்க்கும் இயற்கை கொடுத்துட்டே தான் இருக்கும். யார் கிராப் பண்ணுறவங்களோ அவன் ஜெயிச்சிடறாங்க. போஸ்ட்போன் பண்ணுறவன் டைம் ஆகும், அவனோட வெற்றி டைம் ஆகும். நாளைக்குங்கிறது வரவே வராது. இன்னைக்கு தான், டுடே, இன்னைக்கு பண்ணிடணும். இன்னைக்கு ஒரு வேலையை ஆரம்பிச்சோன்னா இன்னைக்கு முடிக்க ட்ரை பண்ணணும். அப்போ உடனே அட்டம்ப்டாவது பண்ணிடணும். ஸோ இப்போ ப்ரொகாஷினேஷன் இல்லைனாவே யூஆர் ட்ராவலிங் டுவர்ட்ஸ் சக்ஸஸ் தான் அர்த்தம். இந்த செயல் வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பிளேஸ்க்கு போய் நிற்கும் அப்படின்னு நீங்கள் எப்போ உணர்ந்து பார்த்தீங்க? அந்த தருணம் என்ன? ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் வந்து எங்களுக்கும் வந்து ஒரு ஃபோரம் ஆரம்பிச்சவங்க சந்தோஷத்தில் அப்படியே ட்ராவல் பண்ணிருந்தோம். பட் அதுக்கப்புறம் வந்து நம்ம இம்பாக்ட் பண்ணியிருக்க பீப்புள், அவங்க கொடுக்குற ஃபீட்பேக்கு சும்மா கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக நீ நடந்துக்கணும், நம்மளை நம்பி நிறைய விஷயங்களை வந்து அவங்க கேட்குறாங்க. இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் ரெலவெண்ட்டாக இருக்கணும், ரிலையபிளாக இருக்கணும். அப்படிங்கும்போது தான் எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்தது. இன்னைக்கு வந்து ஒவ்வொரு மெம்பரையுமே அட்டன் பண்ணுறதுக்கான ஒரு மெக்கானிசம் வச்சுருக்கோம். ஒன்று நான், இல்லை எங்கள் ஆஃபீஸு, இல்லை இருக்கக்கூடிய லீடர்ஷிப் டீம் கண்டிப்பாக லாஸ்ட் மெம்பர் வரைக்கும் உங்களுக்கு என்ன குறை இருந்தாலும் அட்டன் பண்ணணுங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி 4th இயர்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் அது ரொம்ப சிறப்பான ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்குன்னு எப்போ ஃபீல் பண்ணி பார்த்தீங்க? இந்த 3 இயர்ஸ் கிராஸ் பண்ணும்போதே அந்த தாட் வந்துருச்சு. ஆக்சுவலாக நீங்கள் ஆரம்பிக்கும் போது இந்த இடத்துக்கு இது வந்து சேருன்றது இல்லை, தெரியாது. ஆக்சுவலாக எங்களுக்கு தெரியாது. பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபோரம் பண்ணணும், ஜென்யூனாக சொசைட்டிக்கு சப்போர்ட் பண்ணணும், நம்மளும் நல்லா இருக்கணும் இந்த ப்ராசஸில் அப்படிங்கிற அந்த தாட்டை தான் ஆரம்பிக்கும் போது அந்த தாட்லாம் இல்லை. பட் இன்னைக்கு வந்து இட் இஸ் ப்ராக்ரஸிங். ஒவ்வொரு கான்க்ளேவ்க்கு இடையில எவ்வளோ நாள் வந்து கேப் விடுறீங்க? அதுக்கு எவ்வளோ நாள் பிளான் பண்ணுறீங்க? 1 இயர் கான்க்ளேவ் இயர்லி ஒன்ஸ் பண்ணுறோங்க. ஒரு 120 days ஆஃப் பிளானிங் இருக்கும். அதுக்கு உங்களுடைய எல்லா மென்டார்ஷிப்பையும் நீங்கள் கூப்பிட்டு இது ஆமாம், மாதிரி வி ஹேவ் அ ஹியூஜ் டீம். நம்ம வந்து பேக் ஆஃபீஸ் ஒரு டீம் இருக்குது. அது இல்லாமல் எங்கள் வெல்விஷர்ஸ், சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, வாலண்டியர்ஸ் ஃப்ரம் இருக்காங்க, வேறு இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. எல்லாரையும் இன்வால்வ் பண்ணி தான் பண்ணுறோம். உங்களுடைய ஸ்கில் என்ன? உங்களுடைய ஸ்கில்லை எப்படி எக்ஸ்பர்டைஸாக மாற்றினீங்க? உங்கள் பிஸ்னஸோட அதை எங்கே மேட்ச் பண்ணி யூனிக்காக கொண்டு வந்திருக்கீங்க? இல்லை, எனக்கு வந்து ஐ ஆல்வேஸ் ஐடென்டிஃபை மை செல்ஃப் அஸ் ஒரு ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து ஒரு பீப்புள்ஸ் மேனாக ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் பப்ளிக்கோட ட்ராவல் பண்ணுறது என்னுடைய துறை சார்ந்த அத்தனையுமே, காலேஜ் ட்ரைனிங்காக இருக்கட்டும், கார்பரேட் ட்ரைனிங்காக இருக்கட்டும், செலிபிரிட்டி மேனேஜ்மெண்ட்டு, இன்னைக்கு கம்யூனிட்டி, இது எல்லாமே வந்து பீப்புளோட ட்ராவல் பண்ணுறது தான். ஸோ எனக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட்டும் கூட, பீப்புள்ஸ் மேனாக இருக்கிறதுல இன்ட்ரெஸ்ட். ஐ லவ் டு மீட் பீப்புள். என்ன டைமாக இருந்தாலும் ஒரு சண்டே அப்படின்னா போய் பார்ப்போம். தெர் இஸ் நோ டே, அதாவது யார் எப்போ கூப்பிட்டாலும் போய் டெஃபினட்டாக மீட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக போய் பார்ப்போம். ஸோ அதுதான் வந்து என்னுடைய பெரிய ஸ்ட்ரென்த்தாக பார்க்குறேன். ஆக்சுவலாக அதையே என்னோட ஸ்கில்லாக மாற்றி இன்னைக்கு வந்து அதுவே எனக்கு பிஸ்னஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சன் தன்னுடைய ஸ்கில்லை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கணும், அதை எப்படி எக்ஸ்பர்டைஸாக மாற்ற முடியும்? ஸோ இண்டிவிஜுவலாக அவங்கவுங்க ஒர்க் பண்ணி பார்த்துக்க வேண்டியதாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து எப்போவுமே நேரம் இல்லாமல் ஓடிட்டு இருப்பாங்க. பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது நிறைய டைம் இருக்கும், ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதிலேயே மாட்டிட்டு முடிச்சுட்டு இருப்பாங்க, இப்போ டைமே இருக்காது. ஸோ எவ்ரி நவ் அண்ட் தென் அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸோ 2 months ஒன்ஸோ நம்ம எங்கே நிற்கிறோம், நமக்கு எது ஸ்ட்ரென்த் அப்படின்னு இண்டிவிஜுவல் அனலைஸ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். சில நேரங்களில் நம்மளை சுற்றி இருக்கவங்க சொல்லுவாங்க, உனக்கு இந்த ஸ்கில் இருக்குது, இதில் ஒர்க் பண்ணினா நீ சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்னு. பட் மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் நம்மளை செதுக்கிக்கிறதுல தான் இருக்குது. நிறைய நேரங்களில் நம்ம கூட பேசிக்கணும்.
நம்ம செல்ஃப் டைம் டாக். செல்ஃபாக பேசிக்கிறது தான் நிறைய விடை கொடுக்கும் ஆக்சுவலாக. உங்களுடைய சக்ஸஸ் ஒவ்வொரு பர்சனுமே ஒரு மெஷர்மெண்ட் வச்சுருப்பாங்க, ஒரு சக்ஸஸ் இவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்னு. உங்கள் சக்ஸஸை எதன் மூலமாக நீங்கள் மெஷர் நான் பண்ணுறீங்க? அப்படி ஆக்சுவலாகவே மெஷர் பண்ணுறது இல்லைங்க. நான் வந்து ஜென்யூனாக பார்க்கணுன்னா நேற்றை விட இன்றைக்கி நல்லா இருக்குமா, நம்மளை சுற்றி இருக்கவங்கள ஹாப்பியாக வச்சுருக்கோமா, சுற்றி இருக்கவங்க ஃபேமிலி மெம்பர்ஸு, என்னோட எம்ப்ளாயிஸ், இது ரெண்டும் தான் பார்க்குறேன். மூணாவது சொசைட்டி. நான் வந்து இருக்கக்கூடிய ரோட்டரி கிளப் மூலிமா நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுனால அதுலேயும் எங்களுக்கு வந்து ஒரு மனநிறைவு இருக்குது. ஆக்சுவலாக தனி மனிதனாக பண்ண முடியாத ஒரு ஃபோரம் வழியாக பண்ணுறோம். ஸோ நான் ஃபோக்கஸ் பண்ணுறது ஃபேமிலி ஃபஸ்ட்டு, நான் மைசெல்ஃப், ஃபேமிலி, என்னுடைய எம்ப்ளாயிஸ், இதுதான் என்னுடைய ஃபோக்கஸ். சொசைட்டி நேச்சுரலாக ஃபோக்கஸ் ஆகிரும். பிகாஸ் நான் இருக்கக்கூடிய கான்டாக்ட்ஸை வச்சு அதை நம்ம பண்ணிடுறோம். எவ்ரி இயர் நிறைய குழந்தைகளை படிக்கிறதுக்கு நாங்கள் வந்து ஒரு உதவிகரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறோம். ஆக்சுவலாக அவங்களுக்கு எஜுகேஷன் பிளேஸ் அ வெரி க்ரூஷியல் ரோல். அது உமன் எஜுகேஷனுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ நான் இருக்கக்கூடிய ரோட்டரி மூலியமாக நிறைய பேருக்கு அதை சப்போர்ட் பண்ண முடியுது. ஸோ அதனால ஒரு மனநிறைவாக தான் இருக்குது ஆக்சுவலாக. பிஸ்னஸ்க்கு லக் தேவையா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஆக்சுவலாக லக்கெல்லாம் வந்து சும்மா ஒரு ஒன் டைம் சொல்லுவாங்க. பட் கன்சிஸ்டன்சி இருக்கணும், ஒரு டிசிப்ளின் இருக்கணும். இருந்தால் தான் சர்வைவல் ஆக முடியும். பெரிய பெரிய பிராண்ட் ஓனர்ஸ் எல்லார்ட்டையுமே கேட்டால் அவங்களுக்கு யூனிக் குவாலிட்டிஸ் இருக்கிறதே இதுதான். காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சிருவாங்க, கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுவாங்க, டைம் பார்க்க மாட்டாங்க, மீட்டிங் பீப்புளை நிறுத்தவே மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிற யாரையுமே ஃபெயிலே பண்ண முடியாது. ஆனால் கன்சிஸ்டன்சியாக நம்ம ஒர்க் பண்ணும்போது சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தன்னை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேருமே பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா லக் இருந்தால் தான் முடியும் அப்படின்றத ரொம்ப ரொம்ப வந்து சும்மா ஒரு என்ன சொல்கிறதுங்க, அதாவது 1 or 2% அது மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி எனக்கு தோணல. ஆக்சுவலாக லக் இருக்கிறதுனா நிறைய பேர் ஜெயிச்சிருந்திருக்க முடியும். பீப்புள் ஆரம்பிக்கிறதே இல்லையே. பிஸ்னஸ் ஆரம்பித்தா தானே லக் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு. 4% ஆஃப் தி பீப்புள் தான் இன்றைக்கி என்டர்பிரினர்ஷிப்பை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு ஒரு கரேஜ் வேணும். அதுக்கப்புறம் வந்து லக் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்கள் 99% ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா மேபி 1% உங்களுக்கு வந்து டைம் நல்லா இருந்தது. டைம்னு சொன்னது வந்து அந்த ஃபேவரபிள் சுச்சுவேஷனை சொல்கிறேன். ஃபேவரபிள் சுச்சுவேஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிடும் ஆக்சுவலாக. பட் 99% ஹார்ட் ஒர்க் பண்ணியே தீரணும். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் எப்போ வந்து சக்ஸஸை பார்க்கலாம்? அவங்க 1000 days கண்டிப்பாக வந்து அவங்க மினிமம் தே ஹவ் டு ஒர்க் ஹார்ட் ஃபஸ்ட் 3 years. 365 days into 3 years ரொம்ப அவங்களோட டெடிக்கேட்டடாக, ரொம்ப டிசிப்ளினாக, டெடிக்கேட்டடாக, டிவோஷனலாக பண்ணோன்னா 3 yearsக்கு அப்புறம் ரிகன்சைல் பண்ணலாம். அதுதான் ஒரு டெஸ்டிங் பீரியட்னு சொல்லலாம். 3 years கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் பீப்புள் வில் நெவர் லுக் பேக். உங்கள் செயலில் நிறைய மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்கீங்க. என்ன கோல் வச்சுருக்கீங்க? எதுக்கு அவங்கள நெக்ஸ்ட் லெவலில் ஸ்டெப் அப் பண்ணுறீங்க? இல்லை, செயல் வந்து கோல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப்பை வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணும். வர்ற மெம்பர் எல்லாரும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும். வர்ற மெம்பர் எல்லாருக்கும் அவங்களுடைய நீட்ஸ் வந்து என்ன தேவையோ அதை பார்த்து ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோலாக வச்சுருக்கோம். மென்டர்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. தெரியாத விஷயங்களை தெரிஞ்சவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிறது. அது வெல்விஷராக இருக்கலாம், நீங்கள் மென்டர்னு ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணலாம், இந்த துறையில் சக்ஸஸ் பண்ண பெரிய ஜாம்பவனாக இருக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக அவங்களுக்கு வந்து சேனலைஸ் பண்ணி கொடுக்குறோம். ஆக்சுவலாக அதுதான் எங்களுடைய கோலாக வச்சுருக்கோம். இப்போது சீஃப் கெஸ்ட்டாக வரவங்ககிட்டையும் மென்டர்ஷிப் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? சீஃப் கெஸ்ட்டாக வர நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. அதுக்குன்னு சில பேர் தான் இருக்காங்க. பிஸ்னஸில் பப்ளிக்கு டைம் கொடுக்குற ஒரு சிலர் தான் இருக்காங்க. ஒரு 100 பிஸ்னஸ் மேன் இருக்காங்கன்னா அதில் ஒரு 30-40 பேர் தான் ஜென்யூனாக வந்து அடுத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி லிஃப்ட் பண்ணி விடுன்னு நினைப்பாங்க. சில பேருக்கு வந்து நேச்சுரலாகவே டைம் இருக்காது. சில பேருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. நான் பிஸ்னஸ் பண்ணிருக்கேன்ப்பா, என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. அவங்களால நம்ம தொந்தரவே பண்ண மாட்டோம். சொசைட்டியோட ட்ராவல் பண்ணணும்னு ஆசை இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஹெல்ப் பண்ணுவோம். அவங்க எல்லாருமே வருவாங்க. உள்ளே வந்து நீங்கள் லேர்னிங் செஷன் இருக்குன்னு சொன்னீங்க. அதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளோட வந்து கனெக்ட் ஆவாங்கன்னு சொன்னீங்க. அப்போ அவங்கெல்லாம் வந்து எந்த மாதிரி இண்டஸ்ட்ரியலில் எக்ஸ்பர்டைஸாக நீங்கள் கொடுத்துருக்கீங்களா, இல்லை எந்த மாதிரி இண்டஸ்ட்ரி வேறு வேறு டெக்ஸ்டைலில் இருக்கவங்க இருக்காங்க, சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்களை தான் நம்ம கூப்பிட்டே வருவோம். டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரி தான் வந்து பேசுவாங்க. ஸோ அவங்களோட கனெக்ட் ஆகும்போது யாருக்கு எந்த கனெக்ஷன் வேணுமோ அவங்க அதுலேருந்து ப்ராசஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இது B2B ஆர் B2C இல்லைன்னா ஃப்ரான்சைசி இந்த மாதிரி செப்பரேட் எல்லா செக்மெண்ட்டுமே ஓகே. இந்த இதெல்லாம் நீங்கள் டோட்டலாக இதனுடைய நெக்ஸ்ட் ஒரு 5 yearsக்கு அப்புறம் எப்படி எதிர்பார்க்குறீங்க? என்ன ரிசல்ட் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து ஒரு நல்ல ஒரு மென்டர்ஷிப் கம்யூனிட்டியாக ஐடென்டிஃபை பண்ணப்படணும். ஓவர்சீஸில் பிஸ்னஸ் பண்ண போகிறவங்க செயலை சூஸ் பண்ணணும். நம்மளும் ஓவர்சீஸில் நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு பார்க்குறோம். இப்போ வந்து மலேசியாலையும் டோக்கியோலையும் இருக்கும். துபாய், சிங்கப்பூர் அண்ட் ஸ்ரீலங்காவில் ஆரம்பிக்கிற ஐடியாவில் இருக்கும். இது வந்து நமக்கு ஃபேவரபிள் கண்ட்ரீஸ், ஒரு 3 hours ட்ராவல் பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து வி வாண்ட் டு எக்ஸ்பேண்ட் இந்த மற்ற ஏரியாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு பார்க்குறோம். அப்போ வந்து ஓவராலாக தமிழ் பீப்புள் எங்கே இருந்தாலும் எல்லாரோடையும் ஒரு கனெக்டடாக இருக்கிறதுக்கும், பிஸ்னஸ் ரிலேட்டடாக சப்போர்ட் பண்ணிக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் டொமஸ்டிக்காக நிறைய ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறதுனால இந்த கம்யூனிட்டி அப்படியே பில்டு பண்ணி கொண்டு போகணும்னு பார்க்கலாம். யங்ஸ்டர்ஸ்க்கு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு
என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும்? இல்லை, காலேஜ் முடிச்சு வரும்போது என்டர்பிரினர்ஷிப் வந்து இன்னைக்கு வே ஃபார்வர்டு. முதல்ல இருக்கும்போது நாங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஒரு பேங்க் லோன் போகிறதுனா கூட கவர்மெண்ட்டை நம்பி இருக்கணும், பேங்க்கு அப்ரோச் பண்ணி. இந்த மாதிரி சப்சிடி எல்லாம் கிடையாது. இன்னைக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்துட்டா டிஎன் ஸ்டார்ட் அப்னு ஒன்று இருக்குது, சீடு ஃபண்டுன்னு தராங்க. ஒரு நல்ல ஐடியாவோடு இருந்தால் அதுக்கு சீட் ஃபண்ட் தராங்க, மோட்டிவேட் பண்ணுறாங்க, மென்டர்ஷிப்பு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஹேண்ட் ஹோல்டு பண்ணி அவங்களே அடுத்த லெவல் ஆஃப் ஃபண்டிங்க்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஃபேவரபுளான டைம். பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது ஒரு ஃபேவரபிள் கிரவுண்டு. இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி, தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் நல்லா பண்ணுறாங்க. அப்படி ஒரு ஆசை இருந்தால் இம்மீடியட்டாக அதை வந்து அடுத்தவங்ககிட்ட சொல்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஆண்டர்பிரினர்ஷிப் இல்லை, நான் கார்பரேட்டில் ஒர்க்குக்கு போகிறேன்னா தாராளமாக ஒர்க்குக்கு போங்க, சும்மா இருக்கக்கூடாது. இன்ஜினியரிங் முடிச்சிட்டேன் நான் சும்மா இருக்கேங்கிறத தவிர நீங்கள் அடுத்த நாள்லேருந்து ஒர்க்குக்கு போகலாம், ஹையர் ஸ்டடீஸுக்கு போகலாம், இல்லை ஆண்டர்பிரினர்ஷிப் ஆரம்பிக்கலாம். இது மட்டும் தான் நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறேன். 4வது கேட்டகரியாக ஃப்ரீயாக இருக்கேன், வீட்டில் சும்மா இருக்க போகிறேன், பிரேக் எடுக்க போகிறாங்கிறது மட்டும் இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகிட்டீங்கன்னா லைஃப் வில் பிகம்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். மற்றபடி உங்களுடைய சக்ஸஸை ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. அச்சீவ்மெண்ட் அப்படின்னு 1 2 3ன்னு சொல்லணும்னா என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸை பற்றி நீங்கள் சொல்ல முடியும்? அச்சீவ்மெண்ட் அப்படின்னா, நான் எனக்கு நிறைய பேருக்கு வேலை கொடுக்க முடியுது, ஆஃபீஸில் இருக்கவங்க, அப்புறம் வெளியில் இருந்து என்ன டிபெண்டர்ஸ், நிறைய ஸ்பீக்கர்ஸ், புதுசாக வந்து இருக்கக்கூடிய கோச்சஸ், அவங்க எல்லாத்துக்கும் பிஸ்னஸ் கொடுக்க முடியுது. இது வந்து ஒரு சந்தோஷமாக நான் பார்க்குறேன். பர்சனலாக வந்து நான் க்ரோ ஆகிருக்கேன் இந்த ப்ராசஸில். இது ஒரு அச்சீவ்மெண்ட்டு. என்னுடைய பிஹேவியர் மாறி இருக்குது, என்னுடைய தாட் ப்ராசஸ் மாறி இருக்குது, என்னோட ஆஸ்பிரேஷன் மாறி இருக்குது, அடுத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியுது. இதுவே போதும் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ப்ராசஸில் அடுத்து மூவ் பண்ணி மேலே போயிட்டே இருக்கணுங்கிறத தாட். நான் வந்து இவ்வளோ அச்சீவ் பண்ணணும், இதை நோக்கி நான் போகிறேங்கிறத விட கோயிங் வித் ஃப்ளோ தான் இன்றைக்கும் வந்து அதுதான். பட் ஆனால் அதில் ஒரு இது இருக்குது, ஒரு டிசிப்ளின் இருக்குது, இதை தான் பண்ணணும், இது பண்ணக்கூடாதுங்கிற எத்திக்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். கனெக்டிங் பீப்புள் அப்படின்றதுல ரொம்ப இன்ஸ்பயராக இருக்கீங்க. இதில் நிறைய ரிசல்ட்டும் பார்த்துருக்கீங்க, சக்ஸஸையும் பார்த்துருக்கீங்க. இதையே நீங்கள் மற்றவங்களுக்கு கொண்டு வரணும்னு இவ்வளோ ஒரு தீவிரமாக இருக்கீங்க. இல்லை, நேச்சுரலாக எனக்கு எல்லோரும் நான் அப்போவே சொன்னது தான், பர்சனல் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு ஒருத்தர் தெரியும் அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். பட் அதை வச்சு என்ன பண்ண போகிறோம்? பவரும் பொசிஷனும் இருக்கும்போது நீங்கள் யாருக்கும் ஹெல்ப் பண்ணலன்னா என்னை பொறுத்தளவுக்கு அது வேஸ்ட்டு தான். நான் மோஸ்ட் பவர்ஃபுல்லாக இருக்கேன், ஆனால் நான் யாருக்கும் உதவி பண்ண மாட்டேன் அப்படின்னா வேஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கேன், ஒரு 4 பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னா அது பண்ணுறது தான் வந்து ஒரு ஹியூமன் பீயிங்கோட கடமையாக பார்க்குறேன். நத்திங் இஸ் பர்சனல். உங்களுக்கு கிடைச்ச இன்ஃப்ளூயன்ஸை அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும். நமக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க முன்னுதாரணமாக. நீங்கள் வந்து இந்தியாவிலே எடுத்துட்டா மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் வந்து பப்ளிக்கோட கனெக்ட் பண்ணி அது வந்து ஒரு பெரிய, நம்ம எல்லாருக்கும் எடுத்துக்காட்டாக இருந்த அப்துல் கலாம் ஐயாவுக்கு இல்லாத இது கிடையாது. சாதாரண ஃபேமிலியிலேருந்து வந்தார், ஒரு பொசிஷன் அடைஞ்சார், ஜனாதிபதி ஆனார், உச்சத்துக்கு போனார். அதுக்கு போனால் கூட எஜுகேஷன் மூலிமா ஸ்டூடெண்ட்ஸை எம்பவர் பண்ணணுங்கிறது தன்னுடைய வாழ்நாள் இதுவாக வச்சுட்டு கடைசி மூச்சு வரைக்கும் அது வச்சுட்டு போனார். இவங்கெல்லாம் தான் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் வந்து இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தியோட ஒய்ஃப் சுதா அவங்க எடுத்துட்டிங்கன்னா, அந்த மேடம் வந்து தன்னுடைய அத்தனை வெல்த்தையுமே வந்து ஒரு கட்டத்தில் பப்ளிக்கு கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து அவ்வளோ ஃபிலாந்த்ராஃபி பண்ணுறாங்க. இந்தியா நீட்ஸ் ஹெல்ப். நம்ம பெரிய பாப்புலேஷன் உள்ள கண்ட்ரி, சிறுக நம்ம உதவி பண்ணால் கூட நல்லது. ஸோ இன்ஃப்ளூயன்ஸை வந்து நான் வந்து அது மூலயமா எப்படி ஹெல்ப் பண்ண முடியுங்கிறத நான் ஒரு சந்தோஷமாக பார்க்குறேன். தேங்க்யூ சார். நீங்கள் இந்த பாட்காஸ்ட்க்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் செயலை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷனும் சொல்லியிருக்கீங்க. இப்போது கம்மிங் என்னென்ன வந்து கான்க்ளேவ் பற்றி நீங்கள் சொல்லுங்கள், அதில் என்ன விஷயங்கள் இன்ஸ்பிரேஷன்ஸ் அண்ட் இன்னோவேஷன் கொடுத்துருக்கீங்கன்றதை சொல்லுங்கள். ஸ்பெசிஃபிக்காக கான்க்ளேவை பொறுத்தளவுக்கு ஹில்டன் ஹோட்டலில் ஜூன் 14 அன்னைக்கு நடக்குது. மார்னிங் 9 o'clock ஆரம்பிச்சு ஈவினிங் 6 o'clock வரைக்கும் இந்த கான்க்ளேவ் இருக்குங்க. அதில் வந்து நிறைய சக்ஸஸ்ஃபுல் ஸ்பீக்கர்ஸும் சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர்ஸும் ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கர்ஸும் வந்து பேசுகிறாங்க. அதில் வந்து நமக்கு இன்ஸ்பிரேஷன் டெரைவ் ஆகும். நிறைய பேனல் டிஸ்கஷன், ஆஸ் ஐ டோல்ட் யூ, பேனல் டிஸ்கஷன்ஸும் இருக்குது. இது எல்லாமே வந்து மீனிங்ஃபுல்லான பிஸ்னஸ் சார்ந்து தான் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக வடிவமைச்சிருக்கோம். மத்தியானம் மட்டும் ஒரு 1 hour ஒர்க் ஷாப் மாதிரி வச்சிருக்கோம். சேல்ஸ், ஹெச்ஆர் ஃபங்க்ஷன்ஸ், பிராண்டிங், இது 3 பற்றி 3 எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பேசுகிறாங்க. இது வந்து டேக் அவே. அன்றைக்கி அவங்க வந்து என்ன கற்றுக்கிட்டு போனாங்கிறது, மீதி எல்லாமே ஸ்டோரிஸ் தான், சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் ஸ்டோரிஸ் தான் பேச போகிறாங்க. ஈவினிங் வந்து ஒரு நெட்வொர்க்கிங் டின்னர் வச்சிருக்கோம். அதுவும் வந்து ஒரு 2 hours ஃபங்க்ஷனாக 7 to 9 எல்லா பிராண்ட் ஓனர்ஸையும் கூப்பிட்டுருக்கோம். இன்வைட்டட் ஆல் தி பிராண்ட் ஓனர்ஸ், ஸ்பெஷல் கெஸ்ட் அண்ட் பீப்புள் ஆல்சோ பார்ட்டிசிபேட்டிங். கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இருக்கக்கூடிய ஒரு இதாக பண்ணுறோம். அதுதான் புதுமையாக அந்த தடவை நம்ம ட்ரை பண்ணுறோம். ஏன்னா எல்லாரையும் மீட் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க பெரிய ஆட்கள். அதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அதில் ஒரு 4 பேருக்கு அவார்டு கொடுக்கும். ரிமார்க்கபிளாக ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரி, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி, அப்புறம் வந்து ஒரு பில்டர், அந்த மாதிரி நல்ல ரிமார்க்கபிளாக பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணி சொசைட்டி இம்பாக்ட் பண்ண ஒரு 4 பேருக்கு அவார்டு கொடுக்குறோம். அவங்களோட ஒரு ஃபயர் சைட் சாட் இருக்குது. இதுதான் வந்து இந்த தடவை ஒரு 1 day கான்க்ளேவாக பிளான் பண்ணி 14th June ஹில்டனில் நடக்கிறதுக்கு சாட்டர்டே. தேங்க்யூ வெரி மச். அந்த பாட்காஸ்ட் வந்து நிறைய இன்ஸ்பிரேஷன் அண்ட் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நிறைய சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கும் அண்ட் அதனுடைய வேல்யூஸை எங்கே இன்புட் பண்ணணும், நிறைய பேரை பார்த்து கற்றுக்கிட்டதான் அதிகம்னு சொன்னீங்க. அதில் தான் சக்ஸஸ் ஆயிருக்கீங்க. ஸோ
நீங்கள் சொன்ன நிறைய விஷயங்கள் மற்றவங்களுக்கும் ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சங்கரேஸ்வரி. இது ஒரு நல்ல பாட்காஸ்ட். பிகாஸ் நான் வந்து எப்போவுமே பாட்காஸ்ட் நிறைய இன்வால்வ் ஆகி பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் 4 பேருக்கு சொல்லணும். நெட்வொர்க்கிங்கோட இம்பார்ட்டன்ஸை வந்து நான் ரெகுலராக காலேஜஸில் ஸ்கூல்ஸில் கூட இல்லை, காலேஜஸ்லையும் பிஸ்னஸ் ஃபோரம்ஸ்லையும் பேசிகிட்டு இருக்கோம். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பீப்புளோட ட்ராவல் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லிகிட்டே இருக்கோம். எனக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ சார்.